அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி அதன் அருகினில் ஓலை குடிசை கட்டி பொன்னான உலகென்று பெயரும் விட்டார். பொன்னான உலகென்று பெயரும் விட்டார். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா. பண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? பலர் வாட வாட ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தார். அவன் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்காக கொடுத்தான் இல்லை, ஊருக்காக கொடுத்தான். இந்த அருமையான இரண்டாவது வார சோமவார மண்டகப்படி விழாவினை சிறப்பாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருக்கிற நம்முடைய கோவில்பட்டி ஒலிவலி சக்கரவர்த்தி ஸ்ரீ சரஸ்வதி சவுண்ட் சர்வீஸ் அன்பு சகோதரர் அவர்களுக்கு இப்பொழுது விழா குழுவின் சார்பாக பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்வினை மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற நெல்லை ஓப்பன் டிவியா வாங்க, நெல்லை ஓப்பன் டிவி யூடியூப் சேனல் அன்பு சகோதரர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. இந்த நிகழ்ச்சியினை தனிப்பட்ட முறையில் மிக சிறப்பாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற கிருஷ்ணா மீடியா நெட்வொர்க் சிவகாசி அன்பு சகோதரர் சக்திவேல் அவருடைய புதல்வர் மகேந்திரன் நடத்தக்கூடிய இந்த சேனல் இயக்குனர் அன்பு சகோதரர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்படுகிறது. கிருஷ்ணா மீடியா நெட்வொர்க் சிவகாசி. மணிகண்டன் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி சிறப்பு. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு மணி நேரத்திற்குள் இந்த நகைச்சுவை சிந்தனை இசை பாட்டு மன்றம் ஒரு நிறைவுக்கு வரும் என்கிற மகிழ்ச்சியான செய்தியை தந்து காலத்தின் அருமை கருதி இது கொஞ்சம் ஸ்பீடு பட்டிமன்றமாக இப்போ நடக்க போகுது. ஆனால் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சி. 83 ஆண்டுகளாக இந்த கார்த்திகை இறந்தவர்கள் இத்தனை தூரம் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது உண்மையிலே பெரிதும் பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அடிக்கடி சொல்லுவேன் மேடைகளில், தீபாவளிக்கு எங்கள் வீட்டில் இருக்கிற 2 பேருக்கு, எனக்கு என் மனைவிக்கு 4 பேருக்கு துணி எடுக்கிறதுக்குள்ள நாம் படாத பாடு நாய் படாத பாடு. நமக்கு 93 வருட பாரம்பரியம் மிக்க கடையில் எடுத்தா தான் பிடிக்கும். துணைவியாருக்கு போத்தீஸில் எடுக்கணும் வாங்க. பையன்
சென்னை சில்க்ஸும்பா, பொண்ணு சரவணா ஸ்டோருங்க. 4 கடைக்கும் போய் நம்ம துணி எடுக்கிறதுக்குள்ள நாம் படுற பாடு நாய்படாத பாடு. நான் இத்தனை பேரை ஒருங்கிணைத்து இந்த விழாவினை இந்த இடத்துல எத்தனை சிறப்பாக செய்கிறார்கள் என்றால், அந்த யோகீஸ்வரர் உறவின் முறை சங்கத்தை சார்ந்த தலைவர், செயலர், பொருளாளர், துணைத் தலைவர், துணை செயலர், ஆலோசகர்கள், கணினி உதவியாளர், சட்ட ஆலோசகர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரையும் நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அந்த அளவுக்கு சிறந்த முறையில ஒருங்கிணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருந்தார். மேடையில் ஒரு டீப்பா இல்லைன்னா பொருளாளரும் செயலாளரும் போய் தான் பொருளாளர் கடையில் போய் தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. எவ்வளவு சிரமம் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்முடைய யோகீஸ்வரர் உறவின் முறை சங்கம் நடத்துகிற இந்த திருவிழா சிறப்பா நடக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் ஒன்றை மட்டுமே மனதிலே வைத்து செயல்படுகிற அவர்கள் அத்துணை பேருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை தெரிவித்து, காலத்தின் அருமை கருதி வாழ்க்கை என்கிற திரைப்படத்திலே மனைவிக்கு கணவன் காமெடிய நல்ல கதாநாயகனே என்று வாதிட நாஞ்சிலாட்டு நாவுக்கரசி ஜீ தமிழ் தொலைக்காட்சி புகழ் திருமதி மலர்விழி அவர்கள் இங்கே வருகிறார். அவருக்கு உங்களது உற்சாகமான வரவேற்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. வாங்க. நிற்பதும் நடப்பதும் நின் செயலாலே, நினைப்பதும் நிகழ்வதும் நின் செயலாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, கற்பதெல்லாம் உந்தன் கனிமொழியாலே, காண்பதெல்லாம் உந்தன் கண்விழியாலே, கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை மறவே, கந்தனே உனை மறவே, கந்தனே உனை மறவே. எல்லாம் உள்ள இறையருள் சிறப்பின வேண்டி இந்த அருமையான சிந்தனை, சிரிப்பு, இசை, பாட்டு மன்றத்திற்கு நடுவராக வீட்டிருக்கின்ற, பார்ப்பதற்கு பொன்வண்டாய் பழகுவதற்கு கற்கண்டாய், என் அணிக்கு பூச்செண்டாய் எதிரணிக்கு அணுகுண்டாய் வீட்டிருக்கின்ற இந்த பட்டிமன்றத்தின் கதாநாயகன் நடுவர் அவர்களே, நல்லா இருக்குமா? என் அணியிலே மிக சிறப்பான கருத்துக்களை பேச அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரி, என்னுடைய அன்பு தங்கை அவர்களே, எதிரணியிலே வெட்டிக்கனி தனக்குத்தான் என்று கொட்டாவி விட்டு கொண்டிருக்கின்ற கெட்ட ஆவிகளே, இந்த அருமையான நிகழ்வை இந்த அகால நேரத்திலும் அருமையாக ரசித்துக் கொண்டிருக்கின்ற கடலை மிட்டாய் போன்ற இனிமையான கோவில்பட்டி வாழ் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்களை முதலில் உரித்தாக்கி கொள்ளுங்க. எப்ப நான் கோயில்பட்டிக்கு வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கடலை மிட்டாய் மாதிரி இனிப்பான இதயங்கள் கோயில்பட்டியில் மட்டும்தாங்க இருக்கு. ஆனா நடுவர் அவர்களே, நேத்து திருச்சியில இருந்துச்சு என்னமா அந்த தொழில் ரகசியத்தெல்லாம் நீங்க இப்படி சொல்லக்கூடாது. நான் எங்க போனாலும் அந்த ரசிகர்களை பாராட்டி சொல்லுவேன். திருவாரூர் தேர் அழகு, திருவிடைமருதூர் தெரு அழகு, ஸ்ரீரங்கம் நடை அழகு, வேதாரண்யம் விளக்கழகு, மன்னார்குடி மதில் அழகு, கும்பகோணம் கோயில் அழகு, நம்முடைய கோயில்பட்டிக்கு யோகீஸ்வரர் உறவின் முறை சங்கம் தான் அழகு. சூப்பர் அழகு. இவ்வளவு நேரம் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமா, நல்ல கைத்தட்டல் கொடுங்க யோகீஸ்வரர் உறவுமுறை சங்கத்துக்கு. ஏன்னா எங்களுக்கும் அவங்க வந்து பொன்னாட போத்துறாங்க. சில ஊர்கள்ல பேச்சாளர்களுக்கு பொன்னாட போத்து மறந்துடுவாங்க. ஆனா ஒரு நாள் அப்படித்தான் எல்லாருக்கும் போத்திட்டாங்க. செல்வகுமார் அண்ணனுக்கு பொன்னாட போத்தல. சரி, அவரு கொதித்து எழுந்து மைக் எடுத்தான். நான் போன வருடம் இந்த ஊருக்கு வந்த துண்டு, நன்றாக பேசிய துண்டு, 25 இட்லி சாப்பிட்ட துண்டுன்னார். சரி, ஊர் தலைவர் சொன்னாரு, எப்ப அவனுக்கு ஒரு துண்டை போட்டுருங்கப்பா, துண்டு துண்டு துண்டுன்னு பேசுறான். சரின்னு துண்டை போட்டாச்சுங்க. துண்டுல கொஞ்சோண்டு பிஞ்சு இருந்திருக்கு. சரி, அதையும் அவரு விடல. இந்த துண்டிலே கொடி இருக்கிறது, காய் இருக்கிறது, கனி இருக்கிறது, பிஞ்சு இருக்கிறது, பிஞ்சு இருக்கிறது, பிஞ்சு இருக்கிறதுனார். ஊர் தலைவர் சொன்னாரு, அவனுக்கு ஒரு நல்ல துண்டா போடுங்கப்பா, கிழிஞ்ச துண்டை போடுங்க, இப்படி மானத்தை வாங்குதானே. இப்படிப்பட்ட ஆள் இங்க வந்து ஒரே பேச்சு, ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாநாட மயிலாட நாயாட நிறையாடன்னு ஆடிக்கிட்டு போயிருக்காரு. ஆமா, உட்கார்ந்து இருக்க சைஸ் பாத்தீங்களா? என்ன, எங்க வீட்டு கிச்சன்ல புளி முட்டையை இப்படிதான் ஜாத்தி போட்டிருப்போம். இந்த கலர்ல தான் புளி முட்டை இருக்கும் எங்க வீட்டுல. புளி முட்டையா எந்திரிச்சு நிக்குது. என்னாச்சு மைக்கு? இந்த புளி ரசத்துக்கு நல்லா இருக்கும் பாத்துக்கோங்க. தம்பி என்னமோ மைக்கு போடாதுங்க, பொசுக்கு பொசுக்குன்னு எந்திப்பாரு. இதுதான் பொம்பளை குசும்புங்கிறது. ஆமா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். அந்த பக்கம் ஏதாவது சாடமடையா பேசினா
அதான் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சாட பேச தெரியாத சக்களத்தி கொய்யா மரத்துல ஏறி விய்யா விய்யான்னு கத்துனாலாம். எங்க ஊர்லயும் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன? வேண்டா வெறுப்பா புள்ளைய பெத்து அதுக்கு செல்வகுமார் அப்படின்னு பேர் விட்டாங்களாம். சிறங்கு வத்தியும் சிறங்கம் போனாங்களாம். இங்க 2 வங்கு வத்தி வரட்டு வரட்டுன்னு சொரிஞ்சிட்டு கிடக்கு. கூறு கட்ட மாடு 7 கட்டு புல்ல தின்னுச்சான். சாமியே சைக்கிள் போதான் பூசாரி புல்லட்டு கேட்டார். நீதிபதி அவர்களே எரும மாடு. உங்களை நீதிபதி அவர்களே எரும மாடா? நீதிபதி அவர்களே கமா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டுமா. அப்படி சொல்லணும். எப்ப தெரியுமா? எப்பம்மா? கேக்குறவன் கேனப்பையலா இருக்கு. எதுக்கு எரும மாடே பரவாயில்ல. மானங்கட்ட மாமியா மஞ்சள் தச்சு குளிச்சாலும் எண்ணங்கட்ட மருமவோ எட்டி எட்டி பார்த்தாலாம். மாதவி வில்லுப்பாட்டுல சொன்னது அப்படியே சொல்றாரு பாருங்க. ஆனா எங்க அவதான் அதை கண்டுபிடிச்சாலாமா? எல்லா பழமொழியும் எல்லாரும் கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ சொல்ற மாதிரி அழகா சொன்னீங்கன்னு சொன்னேன். அப்படி சொல்லுங்க. இன்னும் ஒரு பழமொழி நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம். என்னன்னு? ஊரு முழுக்க ஓடுதான் தண்ணி, பாத்ரூம்ல குளிக்குதான் செல்வகுமார் பண்ணின்னு கண்டுபிடிச்சோம். அதே ஒரு ஆம்பளை குளிக்கத ஒரு பொம்பளை எட்டி பாத்துருக்கா பாருங்க. நானும் அப்படி கிடையாது. புதுசா போட்டாலும் தோடு, அவ புருஷன் போட்டாதான் சூடு. ஊருகட்ட மாடு 7 கட்டு புல்ல தின்னுட்டு வந்து தன்னையே மெச்சுக்குமா தவுட்டு கொலக்கட்ட, ஊரே மெச்சுக்குமா பூ ஊசில கொலக்கட்ட. நேரமே குறுகிய நேரம் தான் இருக்கு. பட்டிமன்றம் பேச வந்தீங்களா? பழமொழி பேச என்னையா நீ? வந்த உடனே என்ன பேச்சு? என்ன பேச்சு? எவ்வளவு அருமையான ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆமா, நேத்து திருநெல்வேலியில ஒரு தலைப்பு. என்ன அது? இன்னிதான் அந்த பட்டிமன்றம், அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்திருக்காங்க. அன்றிலிருந்து இன்று வரை பெண்களுக்கு ஆண்கள் அல்வாவா அருவாவான்னு கொடுத்திருக்காங்க. அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்றதுன்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு அழகான தலைப்பு கொடுத்திருக்காங்க. வாழ்க்கை என்கின்ற திரைப்படத்தில் பெண்களுக்கு ஆண்கள் காமெடியன்களா கதாநாயகனான்னு கொடுத்திருக்காங்க. அதேதான் அருமையான தலைப்பு. சரி, கல்யாணத்துக்கு முன்னால ஆம்பளை காமெடியன் தான். சரிமா. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பெண்ணை திருமணம் செய்த பிறகு அவன் எப்பவுமே கதாநாயகன் தான். கோயில்பட்டியில நம்முடைய கோயில்பட்டியின் அடையாளங்களில் ஒன்று நம்முடைய நம்ம செண்பகவல்லி அம்மன் கோயில். இந்த செண்பகவல்லி அம்மன் கோயிலை கட்டி தந்த கதாநாயகி யார் தெரியுமா? செண்பக பாண்டியன் என்கின்ற மன்னன் கதாநாயகன் இல்லையா? கைத்தட்டல் கொடுங்க. நம்ம ஊருக்கு எவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு இல்லையா? மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். அதனால இந்த நாட்டுக்கே கதாநாயகனான காந்திக்கு ஒரு மைதானம் வைத்த ஊர் கோயில்பட்டி இல்லையா? இனி கோயில்பட்டியில பாரதி நகர்ல நாம பேசிட்டு இருக்கோம். எட்டயபுரம் தந்த எரிமலை கவிஞன். எல்லா கவிஞர்களும் மையை தொட்டு கவிதை எழுதினார்கள். பாரதி மட்டும்தான் வறுமையை தொட்டு கவிதை எழுதினான். தான் வறுமையில் இருந்தாலும் தமிழுக்கு சோறு போட்ட பாரதியை பேராக கொண்ட ஒரு நகர்ல நாம பேசிட்டு இருக்கோம்னா அந்த பாரதி ஒரு கதாநாயகன் இல்லையா? இந்த செண்பகவல்லி அம்மன் கோயில்ல சிவபெருமான் ஒரு கதாநாயகன் இல்லையா? ஆமா, அப்படித்தானே. ஏன் அவர் கதாநாயகன் தெரியுமா? ஏமா? உமை அம்மைக்கு இடப்பாகத்தை அவர் கொடுத்திருக்காரு. சம பாதியை கொடுத்திருக்காருங்க. இன்னைக்கெல்லாம் 33% பெண்களுக்கு கிடையாது. ஆனா 50% அன்னைக்கே கொடுத்த சிவபெருமான் ஒரு கதாநாயகன் இல்லையா? மகாலட்சுமியை தன் இதயத்தில் வைத்திருக்கின்ற விஷ்ணு ஒரு கதாநாயகன் இல்லையா? தன்னுடைய நாவிலே சரஸ்வதியை வைத்திருக்கின்ற பிரம்மா ஒரு கதாநாயகன் இல்லையா? பூரா இல்லாத ஆள்களையா சொல்லிட்டு இருக்கியம்மா. சாமியில இருந்தே பாருங்க, ஆண்கள் கதாநாயகன் தான். பரமசிவன் சக்தியை ஓர் பாதியில் வைத்தார். அந்த பரமகுரு 2 பக்கம் தேவியை வைத்தார். பார்க்கடலில் மாதவனோ பக்கத்தில் வைத்தார். ராஜா சுப்பிரமணியன் ராணியை தன் நெஞ்சினில் வைத்தார். யாரம்மா அது? யாரம்மா யாரம்மா அது? நானம்மா. பாலக்காட்டு பக்கத்திலே ஒரு அப்பாவி ராஜா, பழக்கத்திலே குழந்தையை போல் ஒரு அம்மாண்டி ராஜா. யாரம்மா அது? நானம்மா. யாரம்மா அது? நானம்மா. கல்யாணத்துக்கு முன்னால ஆண்களுக்கெல்லாம் என்ன பேருங்க? என்ன பெயர்? என்ன பேரு? என்ன பெயர்? மலக்கல்லை, கொம்பேரி மூக்கை, கும்பக்கர தங்கையா, தீச்சட்டி கோவிந்தே, கரிமேடு கருவாயை, இப்படிதான் வச்சிருக்கான். இப்படி காமெடியனா பேரு. ஆமா. ஆனா கல்யாணத்துக்கு பிறகு என்ன பேரு? என்ன பெயர்? கணவர், புருஷர், வீட்டுக்காரர், குடும்ப தலைவர். அது அப்படி இழுத்துக்கிட்டே இருக்கு. அது இழுத்துக்கிட்டே இருக்கும். அதனாலதான் கல்யாணத்துக்கு பிறகு புல்லா இருந்த கணவன் எல்லாம் புல்லாங்குழலா மாறிதானா?
மண்ணா இருந்த கணவன் மன்னவனா மாறிறானா, கல்லா இருந்தவன் கல்வெட்டா மாறிறானா. அதனாலதான் பெண்களுக்கு ஆண்கள் கதாநாயகன் நான் பேச வந்திருக்கேன். புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. நடுவர்களே சொல்லுமா, கல்யாணத்துக்கு அந்த உடனே என்ன சொன்னார், என் மகா துப்பாக்கி வச்சு டுமீல் டுமீல் என்ன சுட்டா அப்படின்னு சொன்னா. ஏன் தெரியுமா, பெண் பிள்ளைகளுக்கு முதல் கதாநாயகன் யாரு தெரியுமா? யாருமா? அவங்க அப்பா தான் நடுவர் அவர்களே. அதனாலதான் ஒரு பிள்ளை சொல்லிச்சு, விளையாட்டு பொருட்கள் வாங்கி தருகின்ற அப்பாவை விட தன்னோடு விளையாடுகின்ற அப்பாவை தான் பெண் பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிச்சுன்னா, பெண் பிள்ளைகளுக்கு அப்பா ஒரு கதாநாயகன் இல்லையா? கை தட்டுங்க பெண் பிள்ளைகளை. அப்படிதான் நடுவர்களே. ஏன்னா பெண் பிள்ளைகள் அப்பாவை சொத்தாக பார்க்கிறார்கள், ஆண் பிள்ளைகள் அப்பாவை சொத்துக்காக பார்க்கிறார்கள். இதுதாங்க வித்தியாசம் இல்லையா நடுவர்? பாதி பேர்ல சொத்து கொடுத்தாலும் பார்க்கறது இல்ல. அது மட்டும் இல்லங்க, எங்க பெண்கள் இருக்காங்களே, பெண்களுக்கு பெண் பிள்ளைய பிடிக்குமா ஆண் பிள்ளைய பிடிக்கும்னா ஆண் பிள்ளையத்தான் அவங்க கதாநாயகனா நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? அவன் என்ன தப்பு செஞ்சு வச்சாலும், என்ன களவாணித்தனம் செஞ்சுட்டு வந்தாலும் என் புள்ள தப்பே செஞ்சிருக்க மாட்டான். அப்படியே தப்பு செஞ்சாலும் அவனுக்கு கெட்ட நேரம், ஆடி போய் ஆவணி வந்தா அவன் டாப்பா வந்துருவான் அப்படின்னு ஆண் பிள்ளைகளுக்கு வக்காலத்து வாங்குறான்னா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் தாய்மார்களுக்கு ஆண் பிள்ளை ஒரு கதாநாயகன் என்று சொன்னால், வாழ்க்கை என்கின்ற திரைப்படத்தில் எங்க வாழ்க்கையிலேயே ஆண்கள் கதாநாயகன் தான் நான் பேச வந்திருக்கேன். அப்படி வச்சிருக்கீங்களான்னு கேட்கான் தம்பி. வச்சிருக்கோங்க. அப்படியா? திரைப்படத்துல கூட பாருங்க, கதாநாயகன் தான் எப்பவும் வசதி. எப்படி தெரியுமா? எத்தனை சினிமா எத்தனை டிராமா பார்த்தாச்சு, எத்தனை டியூன் எத்தனை டூயட் போட்டாச்சு, எத்தனை பாட்டு எத்தனை கேட்டு என்னாச்சு, புத்தியும் கேட்டு சக்தியும் கேட்டு நின்னாச்சு. கிட்டப்பா வந்த காலத்திலே காயாத காரகத்தே, பியு சின்னப்பா வந்த காலத்திலே காதல் கனிரசமே, கண்மத லீலையை எம் கேட்டி காலத்திலே. நடையா இது நடையா நம்ம நடிகர் திலகம் பாணியில, ஹலோ ஹலோ சுகமா, ஆமா நீங்க நலமா, எத்தனை நாள் கேட்டோம் அன்னை எம்ஜிஆர் பாட்டுக்களை. இந்த காலை இளைஞர் செய்யும் காதலுக்கு இளையரதா எந்தன் பாட்டிருக்கு, வீட்டில அதை கேளுங்க, பொண்டாட்டிய லவ் பண்ணுங்க, தகப்பன் சொல்ல தாயின் சொல்ல கேட்கணும், நீயாக பெண் தேடக்கூடாது, எனக்கு இந்த காதல் கசக்குதையா, வர வர காதல் கசக்குதையா. எவ்வளவு அழகா போட்டான். நானும் இன்னைக்கு நான் எப்ப பார்த்தாலுங்க பட்டிமன்றம் வந்தா லேட்டா வருவேன் பாத்துக்கோங்க. ஏன் தெரியுமா? மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லை பேருந்தா பார்த்து ஏறி வருவேன், கொஞ்சம் லேட் ஆயிரும். அந்த பஸ்ல ஒரு கண்டக்டர் இருக்காரு, அவதார் கதாநாயகன். அப்படியா? ஏன் தெரியுமா? ஒரு பாட்டி பஸ்ல ஏறினாங்க, பாட்டியை பார்த்து பாட்டி எங்க போகணும்னு கேட்டார். அந்த பாட்டி உடனே நான் எங்க வேணாலும் போவேன், கிளவி பஸ் செட்டுக்கு போது கீழே இறங்க அப்படின்னாரு. எங்க ஊர்ல ஒரு பையன் பைக்ல எழுதி போட்டிருக்கான், மகளிர் பயணம் செய்ய கட்டணம் இல்லைன்னு பைக்ல எழுதி போட்டிருக்கான். ஒரு பாட்டி வந்து அதுல ஏற போச்சாவும் சொன்னா, பாட்டி 40 வயசுக்குள்ளதான் ஏறணும், நீ தள்ளிப்போ அப்படின்னா. ஏன் நான் அந்த பஸ்ல வருவேன் தெரியுமா? அதுல இளையராஜா பாட்டு எல்லாம் போடுவாங்க. வழி நெடுக காட்டு மல்லி யாரு மத பாக்கலியே, எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள, வருமா வருமா வீட்டுக்குள்ள, காடே மணக்குது வாசத்தில, என்னோட கலக்குது நேசத்தில, வழி நடுக காட்டு மல்லி. பாட்டு எவ்வளவு அழகா இருக்கு, நல்லா இருக்க. ஒரு கதாநாயகன் பாடுனதுதான். அந்த பாட்டை கேட்டுட்டு நானும் எங்க தங்கச்சியும் கோயில்பட்டியில வந்து இறங்குறோம். ஒரு பையன் எங்களை பார்த்து பாடுறான், என்னன்னு? வழி நடுக காட்டு பண்ணி. டேய் வாடா, அது காட்டு பண்ணி இல்லடா, காட்டு மல்லிடா அண்ணே. அவன் சொல்றான், எங்க முன்னாடி எது போதோ அதை பத்தி தான் நாங்க பாடுவோம், போங்க அப்படிங்கிறான்.
எங்க பார்த்தாலும் ஒரே கதாநாயகன் தொல்லையா தான் இருக்கு. வந்த உடனே எங்க அண்ணன் சொன்னார், நடுவர் அவர்களே, நாங்க அவங்க பேர சொல்றோமா, அதனால அவங்க வந்து காமெடியனா. பேர சொன்னா என்னக்கா தப்பு? என்னம்மா இப்படி சொல்றீங்க? ரோட்ல வாரவங்க போறவங்க எல்லாம் உங்க பேரை சும்மா சொல்றாங்க. நாங்க வந்து ஒரு 50,000 ரூபாய் ரொக்கம் 50 பவுன் நகையை போட்டு உங்களை கட்டிக்கிட்டு ஒரு தடவை பேரை சொன்னா தப்பாக்கா? குறைஞ்சாப்பா போகுது, குறைஞ்சா போக போகுது. வாங்கினது வாங்கிருக்க இல்ல அப்புறம் என்ன? உங்க பேரை என்னது? ஆமா அவன்தான் கேட்டேன். இப்ப நாங்க வந்து இப்ப என்ன பேர் சொன்னா இப்ப என்னப்பா என்ன செல்வகுமார்னு செல்வகுமார் பண்ணின்னு சொன்னா இப்ப என்ன குறைஞ்சு வச்சு நடுவர் அவர்களே? இப்ப வந்து இந்த சட்டை உங்க சட்டை தானா? என்ன கேள்விமா? வேற எங்கேயும் வாடகைக்கு போட்டா வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்ல ஏதோ கொடியில கிடந்து எடுத்துட்டு வந்துடக்கூடாது. அப்படிலாம் இல்ல. ஏன் சட்டை? உங்க சட்டை தானே? எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? இது ஒரு 800 ரூபாய் ஆயிட்டு. துணி எடுத்து டெய்லர்ட்ட தச்சது. 800 ரூபாய் கொடுத்து வாங்குன சட்டை உங்களுக்கு சொந்தம்? ஆமா, எனக்கு தான் சொந்தம். நீங்க என்ன சொன்னாலும் அந்த சட்டை கேட்கும். என்ன சொன்னாலும் கேட்கும். போடனா போடுவீங்க, இல்ல கிழிச்சிட்டு அலையனா அலைவீங்க, எது வேணாலும் பண்ணலாம். சட்டையை கிழிச்சிட்டு அலையணும்னு ஆசையா இருக்கு. இல்ல செல்போன் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? இது இப்போ 9,500 ரூபாய் கொடுத்து வாங்குன செல்போன் உங்களுக்கு தானே சொந்தம்? ஆமா. நீங்க என்ன சொன்னாலும் அந்த செல்போன் கேட்கும்ல? கேட்கும் கண்டிப்பா. அப்படி மெசேஜ் அனுப்புனா அனுப்புவீங்க, போன் பேசணும்னா பேசுவீங்க, என்ன வேணாலும் செய்யலாம். தூக்கி கடாசன்னா கடைசிடுவீங்க, செய்யலாம். அடுத்து இந்த வாட்ச் எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? வாட்ச் 2300 ரூபாய் கொடுத்து வாங்குன வாட்ச் உங்களுக்கு தானே சொந்தம்? ஆமாமா. நீங்க என்ன சொன்னாலும் அது கேட்கும். வேணா போட்டுவீங்க, இல்ல கழட்டி என்கிட்ட கொடுத்தனாலும் கொடுத்துருவீங்க. அப்படிதானே? ஆமா, தரலாம். அந்த பேனா எவ்வளவு கொடுத்து வாங்குனீங்க? பேனா 2 ரூபாய் தான்மா. நீங்க 2 ரூபாய் கொடுத்து வாங்குன பேனா நீங்க என்ன எழுதினாலும் எழுதும். அப்படிதானே? ஆமா. அப்ப நாங்க உங்களை 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 50 பவுன் நகையும் போட்டு வாங்கி இருக்கோம். நாங்க என்ன சொன்னாலும் நீங்க கேட்கணுமா கேட்கண்டாமா? கண்டிப்பா கேட்கணுமா. நீங்க ஆடுனா ஆடணும், பாடுனா பாடணும், போனா போணும், வான்னா வரணும். தெரிஞ்சுக்கோ. என்ன சொன்னாலும் கேட்கணும். நாங்க வெல்ல கொடுத்து நீங்க வாங்கி இருக்கோம் உங்களை. எங்க போற? டீ குடிக்கவா? ஆக்சுவலி இல்ல வந்துருச்சு, டீ வந்துருச்சு. நல்ல கேள்வி. இதுக்கு 2-3 பேர் கை தட்டிருக்காங்க. ஆமா. கை தட்டின பொம்பளை பூரா நாளைக்கு அவங்க ஐயாவிட்ட பார்த்து போயிருங்க. நான் கேக்குறேன், எத்தனை லட்சம் கொடுத்து வாங்கினீங்க? 5 லட்சம் ரூபாய் கையில கொடுத்துருக்கோம். 50,000 50 பவுன் நகை கொடுத்துருக்கீங்க. ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு இப்ப நீங்க வந்து செல்போன் எல்லாம் கடையில இருந்து வாங்கினீங்க, அது நீங்க உங்க வீட்டு தான் கொண்டு போயிட்டீங்க. சட்டையை அது மாதிரி ஜவுளி கடையில வைக்கல, உங்க வீட்டு கொண்டு போயிட்டீங்க. அதே மாதிரி 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்தன் ஒரு பைக்கை விலைக்கு வாங்குதான். எவன் துட்டு கொடுத்து வாங்குதானோ அவன் வீட்டுக்கு தான் அந்த பைக்கை கொண்டு போவான். ஆமா. அதே மாதிரி சந்தையில போய் ஒரு 50,000 ரூபாய்க்கு ஒரு பசுமாட்டை விலைக்கு வாங்குதான். சரி. எவன் துட்டு கொடுத்து வாங்குதானோ அவன் அந்த பசுமாட்டு கழுத்துல கயிறை போட்டு அவன் வீட்டுக்கு தான் கொண்டு போவான். அதே மாதிரி நீங்க 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 50 பவுன் நகையும் கொடுத்து இந்த புருஷனை விலைக்கு வாங்கியிருக்கல. எங்க கழுத்துல கயிறை போட்டு உங்க வீட்டுக்கு கூட்டி போட்டுதானே எங்க வீட்டுக்கு கை தட்டுங்கண்ணே. உங்க வீட்டுக்கு தான் நாங்க வரணும். ஏன் வாரி? எங்க வீட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்க பேரு வேற. ஆமா. ஏமா இப்ப அந்த 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்குற பைக்கு சரியா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கி எவன்டையாவது செகண்ட் சேல்ஸுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு வித்துருதோம்ல. ஆமா. அதே மாதிரி பசுமாடி சரியா பால் கறக்கலன்னா அதை செகண்ட் சேல்ஸுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு அது வித்துருதோம். இவன் தான் இருனா இருக்க மாட்டேங்க, ஓடுனா ஓட மாட்டேங்க, சாவுனா சாவ மாட்டேங்கல. பக்கத்து விட்டு லட்சுமி 10,000 ரூபாய் கேட்கா வித்து தொலையன் தாய் ஏன் வச்சு உயிரை வாங்கிட்டே கிடக்குங்க. நான் வார வாக்கப்பட என் தங்கச்சி வார தண்ணி அடிக்கணும் கியூல நிக்கா. எங்க எல்எஸ்ல 20 பொம்பளை கியூல நிக்கா. எதுக்கு கியூல நிக்கறா? கிட்னி எடுக்கிறதுக்கு. ஆமா. கிட்னி எடுக்கிறதுக்கு. சை. உங்களெல்லாம் பாருங்க, கல்யாணம் பண்ணி நாங்க ஒரு கதாநாயகன் ரேஞ்சுக்கு உங்களை அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு மலர் விழி காத்திருந்தாள் பழகிடும் பாட்டியன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள். நாங்க பேரை சொல்லி கூப்பிடுவோம். ஆமா. இந்த கண்ணகி இதயத்துல கூட கோவலன் இருந்தாங்க. ஏமாத்திட்டு போனாலும் நாங்க கதாநாயகனா நினைப்போம். காவிய கண்ணகி இதயத்திலே கலந்தவர் யாரிலும் பருவத்திலே கோவலன் என்பதை நாடறியும், கோவலன் என்பதை நாடறியும், சிறு குழந்தைகளும் அவன் பேரறியும். அழகிய மிதிலை நகரினிலே யாருக்கு ஜானகி காத்திருந்தாள் பழகிடும் ராமன் வரவை எண்ணி பாதையை அவள் பார்த்திருந்தாள், பாதையை அவள் பார்த்திருந்தாள். நான் ஏன் எங்க வீட்டுக்காரரை கதாநாயகனா நினைச்சிருக்கேன்? ஏமா? ஏன்? கல்யாணத்துக்கு முன்னெல்லாம்
கல்யாணத்துக்கு முன்னால எனக்கு அலைன்ஸ் பாக்கும்போது ஆக்சுவலி எனக்கு அலைன்ஸ் பாக்கும்போது அது என்ன எலிமா? ஆச்சி எலினா என்ன எலி? ஆக்சுவலினா ஒரு இங்கிலீஷ் எலி. இங்கிலீஷா? ஆமா. இது படிச்ச புள்ள, நம்ம படிக்காத ஆளு. இந்த ஒரு எலியும் தான் எனக்கு தெரியும். யாரையும் இந்த எலி கடிக்காத எலி. ஆக்சுவலி எங்க அப்பா எனக்கு அலைன்ஸ் பாக்கும்போது ஒரு போட்டோவை கொண்டு காமிச்சு, அம்மா இந்த பையனை பேசி முடிச்சிருவோமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நீங்க பேசுங்கப்பா, நான் முடிச்சிடுறேன். நீங்க பேசுங்க, நான் முடிச்சிடுறேன் கல்யாணத்தை தான். சரி. அதே போட்டோவை எங்க அம்மா கொண்டு வந்தாங்க. நம்ம போட்டோ இருந்தா வச்சுக்கோ, இதுதான் உனக்கு பாத்திருக்க பையன் அப்படின்னு சொல்லி போட்டோவை பார்த்தோன்னே பயமா இருக்குமான்னே. பயமா இருக்கா? கல்யாணம் பண்ணி பாரு, பயங்கரமா இருக்கும் அப்படின்னு அந்த போட்டோவை அப்படியே அரங்க வீட்டுக்கு கொண்டு போய் சன்னலை சாத்தினேன். அப்படியே கதவை சாத்தினேன். எல்லாம் சாத்திக்கிட்டு போட்டோவை மெதுவா எடுத்து அப்படியே மெதுவா பார்த்தேன். நல்லாதான் இருக்காரு. மீசதான் கொஞ்சம் பெருசாகி போச்சு. கல்யாணத்துக்கு பிறகு சரி பண்ணிடலாம், வரட்டும் மொத்தமா வலிச்சிருவோம் அப்படிலாம் சொல்லல. அப்படி கீழே வச்சேன். திருப்பி ஆசையா இருக்கும்ல அவருக்கா, திருப்பி ஆசையா இருக்கும். அந்த போட்டோ மெதுவா எடுத்து என்ன கண்ணு பாருங்க முண்டை கண்ணுச்சு போங்க அப்படின்னு கீழே வச்சுட்டேன். திருப்பி ஒருக்கா ஆசையா இருக்குமான்னு என்கிட்ட கேட்டா நான் என்ன பொம்பளையா? ஆசையா இருக்கும். மெதுவா எடுத்து என்ன இப்படி பாக்குறீங்க? எதுக்கு அங்க விசிங்காடி ஏங்காடு இல்ல. காதல் எங்களுக்கு மாசில்லாத காதல் நடுவர். அப்படி வந்துட்டோம். ஆக்சுவலி நீங்க குடிங்க, நான் அதுக்கு முன்ன ஒரு கவிதை சொல்லிடுறேன் நடுவர். சொல்லுமா. நான் குடிச்சாச்சு, அப்பதே குடிச்சாச்சு. அதாவது காதல் வந்த உடனே அந்த கதாநாயகன் எல்லாம் அப்படி முகம் மலர்ச்சியா மாறிடுவான் தெரியுமா? ஒருத்தன் கூட சொன்னான், உன் அழைப்புகளும் குறுஞ்செய்திகளுமே என் களைப்பை போக்கும் காதல் மாத்திரைகள் அப்படின்னா. ஆமா நடுவர் அவர்களே. இன்னொருத்தன் சொன்னா, மற்ற நேரங்களில் எல்லாம் அலறி கொண்டிருக்கின்ற தொலைபேசி நீ அழைக்கும் போது மட்டும் சிணுங்குகிறதே. அப்படிதான் ஒரு கதை. எப்படி கதாநாயகன் ஆக்குதாங்க. அலி பாபாவும் 40 திருடர்களும் 9 பாட்டு. சின்னஞ்சிறு சிட்டை எந்தன் சீனாக்கர் கண்டே. அழகான பொண்ணுனா அதுக்கேத்த கண்ணுதான். நாம ஆடுவதும் பாடுவதும் காசுக்கு. நான் சூடா காபி குடிக்க மாட்டேன். ஏமா எதுக்கு? பழைய ஜோக்கா இருந்தாலும் சொல்லிரு. சூடா காபி குடிக்க மாட்டேன். கல்யாணத்துக்கு முன்னால ரொம்ப சூடா குடிப்பேன். கல்யாணத்துக்கு பிறகு ஆத்தி குடிப்பேன். ஏன் அப்படி? எங்க அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காங்க பாத்தீங்களா? ஏன் இருக்குதுக்கு அவருக்கு வேற இடமே இல்லையா? நான் தான் வச்சிருக்கேன். அப்படி மனசுக்குள்ள வச்சிருக்கேன். சூடா காபி குடிச்சா அவங்களுக்கு சுற்றும் பாத்தீங்களா? அதுதான் ஆத்தி குடிப்பேன். ஏமா 20 வருஷமா தெரியாத ஒரு உண்மை எனக்கு இன்னைக்கு தானே விளங்குது. என்ன விளங்குது? என் வீட்டுக்காரி எதை குடிச்சாலும் கொதிக்கலாம் குடிக்கா. அது குளிர்காலமா இருக்கும் அதனால. வேற ஒண்ணு இல்ல. அந்த காதல் பாத்தீங்களா? ஆமா. மனசுல வைக்கக்கூடிய மாசிலா காதல். ஆமா. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. மின்னும் காதலே கண்டுமா சந்தேகம் எந்த மீதிலே. நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே இலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. நெஞ்சிலே நீங்கிடாது கொஞ்சம் இன்பமே இலைக்குமா இந்த எண்ணம் எந்த நாளுமே. பேசும் வார்த்தை உண்மைதானா? பேசும் வார்த்தை உண்மைதானா? பேதையை ஏய்க்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே.
ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. உனது ரூபமே உள்ளம் தன்னில் வாழுதே. இனிய சொல்லினால் எனது உள்ளம் மகிழுதே. அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், அன்பினாலே ஒன்று சேர்ந்தோம், இங்கு நாம் இந்த வாழ்வின் எல்லை காணுவோம். மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே மாறுமோ. இப்படி மாறாத காதலோடு இருப்பது தானங்க எங்க கதாநாயகி, எங்க வீட்டுக்காரர். ஏன் எனக்கு அவரை பிடிக்கும்? எதுக்கு பிடிக்கும்? நான் எந்த ஊருக்கு போனாலும் என் கண்ணை சுத்தி ஒரு கருவண்டு வருதுங்க. எதுக்குமா? எதுக்கு கண்ணை சுத்தி ஏன் வண்டு வருது? என் பேரு மலர் விழி, பாத்தீங்களா? ஓ, மலரை சுற்றி வண்டு வரத்தானே செய்யும். ஓ, அதனால. ஆமா. சரி சரி. இந்த அழகிய முகத்தை தான் அவருக்கு செல்போன்ல ப்ரொஃபைல் பிக்சரா வச்சிருக்காரு. சரி. ஆமா. ஏன் அப்படி? 10 வருஷம் ஆச்சு, இன்னும் மாத்தல. இன்னும் மாத்தவே இல்ல. இன்னும் மாத்தல. ஆஹா. ஏன் தெரியுமா? ஏமா? அவருக்கு மாத்த தெரியாதுங்க. தெரிஞ்சா ஒரே நாள்ல மாத்திருப்பான். அதெல்லாம் மாத்த விட மாட்டோம். அப்படியே என் போட்டோ அவருக்கு ப்ரொஃபைல்ல வச்சிருக்காரு நடுவர் அவர்களே. இப்ப என் மேல எவ்வளவு பாசம். ஆமா ஆமா. எனக்கெல்லாம் அண்ணன் சொன்னார்ல, பூ வாங்கி கொடுத்தா யாராவது அடிப்பாங்களான்னு கேட்டார்ல. ஆமா. எங்க வீட்டுக்காரர் எனக்கு பூவே வாங்கி கொடுக்க மாட்டார். ஏன் அப்படி? ஏன் எனக்கு பூ வாங்கி தரலன்னு கேட்டேன். நீயே ஒரு பூ, உனக்கு எதுக்கு பூ? ஒண்ணு நீங்க பூ அப்படி சொல்ல கூடாது. ஆமா நடுவர் அவர்களே. அன்னைக்கு ஒரு கூட நிறைய பூ வாங்கிட்டு வந்தார். சரி. எல்லாமே சாமந்தி பூ. அதான் சாமந்தி பூ சாமிக்கு தானே போடுவாங்கன்னே. ஏன் சாமியே நீதானடி அப்படின்னாரு நடுவர். ஒரு படத்துல சூரி சொல்லுவார்ல, சாமிக்கு அடுத்து பொண்டாட்டி இல்லடா, பொண்டாட்டியே சாமி தாண்டான்னு சொல்லுவார் பாத்தீங்களா? அதுதானங்க. பொன்பண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத நான் வளை கொண்ட கையாலே மெதுவாக மூட. பொன்பண்டொன்று மலர் என்று முகத்தோடு மோத. என் நிலை என்னங்கிறது அவளுக்கு தான் புரியும், வேற யாருக்கும் புரியாது. அதனால காலத்தின் அருமைகிறது அன்பு சகோதரி சொர்ணா அவர்களை என் பாணியில் 5 நிமிஷம் பேசுவதற்கு இந்த மேடையில் கதாநாயகன் அல்ல காமெடியனே என்று வாதிட உங்கள் சார்பாக அழைக்கிறேன். அவருக்கு உங்களை உற்சாகமான வரவேற்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சு கொடுடா சகோதரிக்கு. அந்த மைக்கு போடுமா ராசா? வெரி குட். அலகண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கமுங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்சா வணக்கமுங்க. என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம். என் கால் நடமாடும் ஐயா உன் கட்டளையை வெல்லும் வரைக்கும். நீ உண்டு உண்டு என்ற போதும் மனமில்லை இல்லை என்ற போதும். நீ உண்டு உண்டு என்ற போதும் மனமில்லை இல்லை என்ற போதும். சபையாடிய பாதம் இது, இது நிற்காது ஒரு போதும். மலை துளி மண்ணில் சங்கமம், உயிர் துளி மண்ணில் சங்கமம். உடல் பொருள் அவியல்ல கலைகள் சங்கமம் சங்கமம். அடிச்சு பெஞ்சா மலை, அசையாம நின்னா செல. மீன் பிடிக்க வேணும் வலை. பட்டிமன்றம்னா என்னைக்கு நீங்க தான் தலை. சூப்பர்மா. இந்த எதிரடிக்கு வைக்க போற ஒலை. எங்க பக்கம் தீர்ப்பு எழுதலன்னா இங்க விழு ஒரு கொலை. ஏமா நீ எந்த பாய்? சரி ரைட் பேசு. என்ன பேச்சு? பெண்கள் வந்து அப்படி கணவன் அப்படி கதாநாயகனா நினைக்காகலாம். கரெக்டா சொல்லிட்டேன்னா எப்படி? ஏன்னா அவ அப்படி பேசுனது பேச்சு அப்படி ஒரு பொம்பளை பிள்ளை எல்லாம் சொத்தா நினைக்காவலாம் தகப்பன. ஆம்பளை பிள்ளை எல்லாம் சொத்துக்காக நினைக்கிறாங்க. எப்படி ஒரு அப்பட்டமா பேசிட்டு போயிருக்காங்க பாருங்க. இல்ல நான் கேட்க, ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி இருக்காங்க. அக்காக்கு 20 பவுன் நகை போட்டு அப்ப கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆமா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தங்கச்சிக்கு கட்டி கொடுப்பாங்க. அதே 20 பவுனா போட முடியும்? 50 பவுன் போடுதாங்கன்னு வைங்க. இந்த அக்காக்காரி சும்மா இருப்பாங்களா? 20 பவுன் நகையை மட்டும் தானே என்னைய போட்டு விரட்டி விட்டீங்க. இவளுக்கு மட்டும் 50 பவுன் போட்டிருக்கீங்க, எனக்கு இன்னும் 30 பவுனை தாங்க. ஆமா. சொத்துக்காக அலைவங்களா அலைய மாட்டாங்களா? சாப்பன் திருதுரவா போய் தட்டான வேண்டியாம். அது கூட பிறந்தவன் 2 வீட்டையும் வச்சுட்டான்னு வைங்களேன், வருவா பாருங்க வேங்காயா. இவனுக்கு மட்டும் 2 வீட கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் 20 பவுன் நகையை போட்டு பாத்தி விட்டுட்டீங்க அப்படின்னு கோர்ட்ல போய் கேஸ் போடுறது யாரு? இவதானே. அம்மா வந்துட்டு என்ன பேச்சு? என்ன பேச்சுமா?
சும்மா எதையா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. பேசிட்டே நாடி கதாநாயகனா நினைக்க அவளா. என் கல்யாணத்துக்கு முன்னாடி ஆம்பளை பிள்ளை எப்படி இருப்பான்? எப்படி இருப்பான்? சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருப்பான். என்னைக்கு கல்யாணம்னு ஒண்ணு ஆச்சோ நார்கோயில் நாய்க்குட்டி ஆயிருதான், அருப்புக்கோட்டை ஆட்டுக்குட்டியா ஆயிருதான், பாளையங்கோட்டை பன்னிக்குட்டி ஆயிருதானே. அப்படி போயிருந்தானே ஆம்பளை பேர். என் கல்யாணத்துக்கு முன்னாடி சூப்பர் மேனா இருப்பான். சரி. என்னைக்கு கல்யாணம் ஆகுதா மென்டல் மேனா மாறி இருந்தானே. அப்புறம் இவ்வளவு கட்டின பிறகு பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் முழுக்க வச்சு காப்பாத்தி கஞ்சி ஊத்துறதுக்கு டாபர் மேனா மாறி இருந்தாரு. கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா பேர பேத்திகள் எல்லாம் வளர்க்குற ஒரு வாட்ச்மேனா மாறுதாருன்னா. அப்படிப்பட்ட ஆம்பளைய காமெடியனா இருக்குதுல. கதாநாயகனை பார்க்கவளா கதாநாயகன். இவ என்னைக்கு மரியாதை கொடுப்பா தெரியுமா? இந்த பொம்பளை ஆண்களுக்கு கணவனுக்கு எப்ப மரியாதை கொடுப்பா? மாசம் 1ஆம் தேதி ஆனா வீட்டுல மரியாதை இருக்கும். என்ன தெரியுமா? அத்தான் வாங்கத்தான், அத்தான் வாங்கத்தான், அத்தான் உட்காருங்கத்தான், அத்தான் இருங்கத்தான், அத்தான் காபி குடிங்கத்தான், அத்தான் தோசை சாப்பிடுங்கத்தான், அத்தான் வாங்கத்தான், அத்தான் என்ன வேணாலும் கேளுங்கத்தான், அத்தான் என்ன வேணாலும் கேளுங்கத்தான், அத்தான் என்ன வேணாலும் கேளுங்கத்தான். எதுக்கு? எதுக்கு? சம்பள கவர வாங்கத்தான். வாங்கத்தான் வாங்கத்தான் சம்பள கவர வாங்கத்தான். சம்பள கவர வாங்குற வரைக்கும் கொடுக்குற மரியாதையை பார்த்தேன்னா அப்படி டாப் லெவல்ல போகும்னே. ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான், வந்த பெண்ணைத்தான் கண்டு துடித்தான், அழைத்தான் சிரித்தான் அணைத்தான், எப்படி சொல்வேனடி என்னத்தான் அவர் என்னைத்தான், எப்படி சொல்வேனடி. ஆனா இதே இது 30ஆம் தேதி அதே புருஷனுக்கு மரியாதை எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படிமா? இதே புருஷன் வேலை விட்டு அயர்ந்து போய் அப்படியே களைச்சு போய் வருவாரு. எடி காபி அப்படிம்பாரு. தானி காப்பிய கேட்டிருக்காரு. மனுஷன் முகத்தை கழுவத்தான் உள்ள போயிருப்பாரு. அப்படி காப்பிய கொண்டு வந்து இப்படி டப்புன்னு வச்சுட்டு போயிருவாப்ல. அப்படி காப்பியில பார்த்தீங்கன்னா ஒரு ஈ விழுந்து கிடக்கும். ஆமா. உடனே இவர் வந்து பாப்பாரு, முகத்தை கழுவிட்டு வந்து பாப்பாரு. எடி என்ன காப்பில ஈ விழுந்து கிடக்கு, என்னடி காப்பில ஈ ஆடுது அப்படின்னு புருஷன் கேட்டாருன்னு உடனே சொல்வா, நீ சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கிற பணத்துக்கு, சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுக்கிற பணத்துக்கு காப்பில ஈ ஆடாம டிஸ்கோ சாந்தியாவே வந்து ஆடுவா. என்ன மரியாதை பத்தியல இதுதானே உன் மரியாதை கொடுப்பாங்க. என்னம்மா இது அவனே அவர் கேட்பாரு, இத எந்த நாய் குடிக்கும் இந்த காப்பிய அப்படிம்பாரு. உனே 15 வருஷமா எந்த நாய் குடிச்சுச்சோ அந்த நாய் தான் குடிக்கணும். என்ன மரியாதை? ஓம் மில்லி ஓம் மில்லி ஓம் மில்லியே வாழ்க்கையின் வேதல்ல தாங்கலையே. ஓம் மில்லி ஓம் மில்லி ஓம் மில்லியே வாழ்க்கையின் வேதல்ல தாங்கலையே. அருவாமனை போல இருக்கிற பொண்ணு மனைவிய அமைஞ்சாலே அதனால ஊத்திக்கிறேன், போதைய ஏத்திக்கிறேன். ஓம் மில்லி ஓம் மில்லி ஓம் மில்லியே வாழ்க்கையின் வேதல்ல தாங்கலையே. அடுத்த வீட்டை ஒப்பிட்டு பார்த்து வாழ்றது யாருன்னு? யாரு? நம்ம மனைவி தானே சொல்லுவா. தேய்த்து விட்டு கலாவா பாருங்க. ஆமா ஆமா, இவ்வளோ நீல செயின் போட்டிருக்கா, தொப்புளுக்கு கீழே போட்டிருக்கா. எனக்கு அதே மாதிரி வாங்கி தெரியல. அதானே. இந்த பக்கத்து வீட்டை பாருங்க, டபுள் டோர் பிரிட்ஜ் வச்சிருக்கா. ஆமா. இந்த மாடி வீட்டு காரிய பாருங்க, 70 இன்ச் பெரிய டிவி வச்சிருக்கா. அவன் இவன் கேக்கான்னு லஞ்சம் வாங்கி கடைசியில உள்ள போயிருவான். அடுத்தாத்து அம்பு சத்த பார்த்தேளா, அவ அத்துக்கார கொஞ்சுறத கேட்டேளா. அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒண்ணா சேர்ந்துக்கிறா, அடிச்சாலும் புடிச்சாலும் அவ ஒண்ணா சேர்ந்துக்கிறா. அடிச்சது கொன்னே புடிச்சது கொன்னே புடவைய வாங்கிக்கிறா, பட்டு புடவைய வாங்கிக்கிறா. அடுத்தாத்து அம்பு சத்த பார்த்தேளா, அவ அத்துக்கார கொஞ்சுறத கேட்டேளா. உண்மைதான் நடுவர்களே. ஒரு 10,000 ரூபாய் பட்டு இவங்க 3 பேரும் கூட சேர்ந்து அடிக்கடி ப்ரோக்ராம் புரியாமா? இல்ல நீங்க இவ்வளவு அருமையா பாடுதியா? சூப்பர்மா, அழகு. ஒரு 10,000 ரூபாய்
பட்டுச்சேலை அரக்கு கலர்ல பெரிய பார்டரா வச்சு எடுத்திருக்கான். அதானே அந்த காலா நீர் தான் இருக்கிற நீர் அவன் அவர் இல்ல, அவர் எங்க அண்ணன், அவர் எங்க அண்ணன். நான் காமிச்சது அங்கன அவரு அங்க அதுக்கு பின்னாடி நீர் தான் இருக்கிற என்னத்த சம்பாதிச்சு கொண்டு வந்து கொடுத்து கிழிச்சு ஒரு பட்டு உண்டா நகை நட்டு உண்டா துட்டு உண்டா நான் பொழக்கந்த மூக்க சிந்திக்கிட்டு முதல் மரியாதை படத்துல வடிவுக்கரசி எப்படி ஆட்டமா ஆடுவாளோ அதே மாதிரிதான் பொண்டாட்டிக்காரி பாடாப்படுத்துதா. அதானே இவனை காமெடியான தானே ஆக்குதா. இங்க இருந்தா சந்தோஷமா வச்சிருக்கீங்க. அதானே வந்து என்ன பேச்சு பேசிட்டு போயிருக்கீங்க. வீடான வீட்டுல என்னைக்காவது நல்ல வார்த்தையா பேசுவீங்களா? பேசவே மாட்டாள. என்ன சொல்லுவா தெரியுமா? வீட்டுல புருஷங்காரனை பார்த்தாலே சொல்லிடுவா அரிசி இல்ல, பருப்பு இல்ல, சீனி இல்ல, ரவை இல்ல, கோதுமை இல்ல, உளுந்து இல்ல, எல்லாம் இல்ல இல்லம்பா. உடனே புருஷங்காரன் சொல்லுவான் ஏடி பாவரசியா இருக்கேடி வீடான வீட்டுல இல்ல 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 இல்லன்னு பஞ்ச பாட்டு பாடுத. இல்ல இல்லன்னு சொல்ல சொல்ல எனக்கு கிறுக்கு பிடிக்கிட்டு இல்ல இல்லன்னு சொல்லாத. வாயான நிறைஞ்ச வாயால இல்ல இல்லன்னு சொல்லாத. இருக்கு இருக்குன்னு சொல்லுடி அப்பதாடி நம்மள கொங்குவோம் அப்படிங்கிறாரு. உடனே சொல்லுவா அத்தான் அரிசி டப்பா காலியா இருக்கு, சீனி டப்பா காலியா இருக்கு, ரவை டப்பா காலியா இருக்கு. எப்படி பாத்தீங்களா? இந்த மாதிரி காமெடியை ஆக்குறது யாரு? இந்த மாதிரி காமெடி ஆக்குறது யாரு? இந்த பொம்பளை மனைவி. ஆமா. ஆனா ஒரு புள்ளைய பிறதுக்குள்ள இந்த புருஷங்கார படுற பாடு இருக்கு தெரியுமா? பேர்பட்ட பாடு தெரியுமா? மாசமா இருக்கான்னு வைங்களேன், மாசம் ஆனவனே போதும் உடனே அவளை டாக்டர் இருந்தானு சொல்லிடுவாங்க உங்க பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீ அந்த அர்த்தத்துல சொல்லுதியோ? பிள்ளைய பெறுவதற்குள்ள புருஷங்காரம் படுத பாடு இருக்கேன்னு வேற மாதிரி நினைச்சு அந்த பிள்ளைய வாங்குறதுக்குள்ள அந்த வயித்துல இருந்து புள்ள வெளியே வர்றதுக்குள்ள அந்த பயப்படுத பாடு கணவன்மார் படுற பாடு இருக்கு. அப்படி சுமந்துகிட்டு இருக்கும்போது அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கும்போது டாக்டர் சொல்லிடுவான் பெட் ரெஸ்ட் எடுக்கணும். நீங்க நல்ல விட்டமின் ஏ டி கே எல்லாம் சாப்பிடணும். இங்கிலீஷ்ல ஏல இருந்து ஆரஞ்சு மாதுளை எல்லாம் சாப்பிடணும். அயன் டேப்லெட் சாப்பிடணும் அப்படின்றான். இவரும் மனுஷன் மாசம் 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 வாங்கி கொடுப்பாரு. செக்கப்பும் கூட்டு போவாரு. 5வது மாசம் கூட்டு போவாரு. புள்ள நல்லா இருக்கு, நல்ல வளர்ச்சியோட நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. அடுத்து ஒவ்வொரு மாசமும் மாதுளை ஆரஞ்சு ஆப்பிள்லாம் வாங்கி கொடுத்து ஊட்டி ஊட்டி பொண்டாட்டிய வளர்ப்பாரு. பொண்டாட்டியும் பிள்ளையும் 7வது மாசம் கூட்டு போவாரு செக்கப்புக்கு. பிள்ளைய பாரு நல்லா இருக்கு, புள்ள நல்ல வயிற்றுக்குள்ள நல்ல கிரிக்கெட் விளையாடுது அப்படிம்பாங்க. அடுத்து 9வது மாசம் அப்படி ஆகும்போது கூட்டு போவாரு. 9ஆம் மாசம் 10 நாள் ஆகும்போது பாத்தீங்கன்னா இதே டாக்டர்மா சொல்லும் புள்ள குறுக்க கிடக்கு. ஏன் கிரிக்கெட் பேட் தட்டி விழுந்துட்டானா கேக்க குறுக்க கிடக்குது. உடனே சொல்வாரு இது வந்து ஆபரேஷன் பண்ணி தான் எடுக்கணும். எதுக்கு எதுக்கு ஆபரேஷன் பண்ணணும் கேக்க சுகப்பிரசவமா பெற வேண்டியதானே. ஒழுங்கா வேலை பார்த்தாங்க ஆட்டு வரல அரைச்சாங்க என்ன செஞ்சாங்க எப்படி எல்லாம் வேலை பார்த்தாங்க. உடல் உழைப்பு இருக்கா? இவளே ஆட்டு வரல் மாதிரி இருக்கா? இவ எங்க எந்த ஆட்டு வரல அரைக்க சிசிரியன் பண்ணணும் அப்படிம்பா. அப்பமெல்லாம் கத்தி கத்தி புள்ளைய பார்த்தாங்க. இப்ப கத்தி எடுத்ததான் புள்ளைய பிறகு. அப்பெல்லாம் வலிச்சு புள்ளைய பார்த்தாங்க. இப்ப கிழிச்சாதான் புள்ள பிறகு. புள்ளைய பிறறது எப்படி இது பண்ணுதுமா? பிறக்கிற புள்ள அழும்போது எப்படி அழுந்துருமா அந்த காலத்துல? குவா 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 குவான்னு அழும். ஆனா இப்ப பிறக்கிற புள்ள 1.5 லட்சத்தை முழுங்கிட்டு ரூபா 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 ரூபான்னு அழுதுகிட்டே பிறக்கும் போது பிள்ளைக்கே தெரியுதம்மா என்ன பேச்சு. நான் சொன்னா சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்குன்னா அந்த காலத்துல ட்ரெயின் ஓடுச்சு. இப்ப அப்படியே ஓடுது சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு. ஏன்னா பூரா பட பேய் கூட்டம். குட்டு கொடுத்தா தான் மதிப்பாளுவ. அம்மா இல்லன்னா எங்க மதிக்கா? என்ன மரியாதை இருக்கு? ஆமா சொன்னா என்ன பேச்சு எங்க சித்திரக்கு சிரிப்பா வருது. சொன்னா இந்த உன் பேச்ச நிறுத்துன்னு சொல்லதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அப்படியா? இன்னைக்கு வழக்கத்தை விட இவ்வளவு சிறப்பா பேச இருந்தாலும் 5 நிமிஷம் சொன்னீங்களோ நேரம் ஆயிட்டலாமா? கொஞ்சம் எப்படியும் அடுத்த வருஷம் நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு வேற யாரும் வரமாட்டாங்க நம்மளை தவிர. அதனால நீ கவலைப்படாத. 100 ரூபாயா தருவீங்க? எதுவும் கொஞ்சம் பாக்கி இருந்தாலும் நம்ம அடுத்த வருஷம் பேசிக்கிடுவோம். சரி இறுதியா ஒண்ணே சொல்லி முடிங்க. சொல்லுமா நல்ல பிள்ளை இப்படிதான் இருக்கணும். சொல்லுமா இறுதியா ஒண்ணே சொல்லி முடிங்க நடுவுல. சொல்லுமா. இந்த மனைவிமார்கள் படுத்துற பாடு இப்பேற்பட்ட மனைவிமார்கள்னு புளூரல்ல சொல்லாத. சரி இந்த மனைவி பூரா கணவனை படுத்துற பாடு படுத்துற பாடு. ஆமா ஒண்ணு கட்டிட்டு அவன் படாத பாடு. வீட்டுக்குள்ள புருஷன் நிம்மதியா வாழ முடியுதா? மாமியா மருமக தொல்லை சண்டை அப்படி ஒரு
சண்டையா இருக்க. என்ன ஒரு சண்டை, ஒரு ஆசைப்படுதால பேராசை. மாமியா கழுத்துல ஒரு 10 பவுன் செயின் கிடக்கு, அதுக்கு ஆசைப்படுதா மருமக. செயினை கேக்கா மாமியாட்ட குடுங்க அப்படின்னு கேக்கா. இவன் கிளவி குடுக்க மாட்டேக்கா. 10 பவுன் செயின் அப்படி இறுக்கி பிடிச்சுக்கிட்டுதான். தரவா மாட்டேக்க, தர்ற செயின அப்படின்னு என்ன செய்தா, ஒரு உலக்க எடுத்து டமார்னு கிளவி மண்டையில அடிச்சிருதா. அது கழுத்து டமக்குன்னு கழுத்து தொங்கிருச்சு. அதுக்கு மண்டையில போடாம கழுத்துல போட்டுட்டு ஏன்னா செயினை தானே கேட்க. அப்ப கழுத்துல நம்ம மண்டையில அடிச்சா உயிர் பொசுக்குன்னு போயிருமே. கழுத்து தொங்கிருச்சு. கட்டில இப்படி கிளவிய படுக்க போட்டுருக்கு. சரி, மாமியால மகன் வாரம் செய்தியை கேட்டு வாரம் வந்து பார்த்துட்டு இப்ப அம்மாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். அம்மாவுக்கு அப்படி கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. ஐயோ, பக்கத்துல உலக்கைய காமிக்காம பொண்டாட்டிய காமிக்கா, கழுத்துல காமி உலக்க மனைவி கழுத்து அப்படின்னு காமிக்கவும் இந்த மருமகாரி சுதாரிச்சுக்கிட்டா. எங்க கிளவி போட்டு கொடுக்காளே மாமியா கிளவி போட்டு கொடுக்காளே சுதாரிச்சுட்டு என்ன சொல்லுது, எங்க உங்க அம்மா என்ன சொல்லுதாவன்னு தெரியலையா, ஏன் இப்படி உலக்க கணக்கா நிக்கிய, உங்க அம்மா கழுத்துல இருக்க அந்த 10 பவுன் சங்கிலி எடுத்து எனக்கு போட சொல்லுதாவ, அவ ஆசை கடைசி ஆசை நிறைவேறணுமா. ஆனா கிளவி உண்மையிலே சொன்னது என்ன தெரியுமா, பொண்டாட்டி இந்த உலக்கையால என் கழுத்தால அடிச்சு என்னை கொண்டு இப்படி படுக்க வச்சுட்டாலேன்னு சொல்றா. செஞ்சது இவதான் காமிச்சு கொடுக்கா. ஆனா இவ எப்படி பத்தியல, இப்படிப்பட்ட பெண்கள் இருக்க. ஆண்கள் எப்படி இருப்பாங்க, காமெடியனா தான் இருப்பாருங்க சொல்லி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொன்னாவா கொக்கா, என்ன அருமையான பேச்சு, அற்புதமான பேச்சு, உண்மையிலே ரொம்ப அற்புதமான பேச்சு. நேரம் ரொம்ப அதிகமாயிட்டு. தமிழ் காவிரி நீராடி திருவெளியில் காதல் மலர் சூடி வண்ண பூச்சரம் போலாடி உடல் அழகில் பொன்னுடன் விளையாடி. தமிழ் காவிரி நீராடி திருவெளியில் காதல் மலர் சூடி வண்ண பூச்சரம் போலாடி உடல் அழகில் பொன்னுடன் விளையாடி. சிலை ஒன்று நேரில் வந்து உயிர் கொண்டு பேசுது, கலை தென்றல் வீசுது, யார் வந்தது அங்கே, யார் வந்தது அங்க, யார் வந்தான்னு தெரியாது. ஆனா இப்ப இங்க என்னுடைய அன்பு சகோதரி சின்ன குயில் சித்ரா அவர்கள் கதாநாயகனே என்ற தன்னுடைய வாதத்தை ஒரு 10 நிமிடங்கள் இந்த மாமன்றத்திலே வைக்க வருகிறார். அவருக்கு உங்களை உற்சாகமான வரவேற்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாமா அப்படியா, நீ 10 நிமிஷம், நான் 5 நிமிஷம், 15 நிமிஷத்துல கதையை முடிக்கும், அவ்வளவுதான். அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே, வர வேண்டும் மயில் மீது முருகையனே, முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. எல்லாம் வல்ல இறையருள் சிறப்பினை வேண்டி இந்த அருமையான நகைச்சுவை சிந்தனை சிரிப்பு இசை பாட்டு பட்டிமன்றத்திற்கு மொழியின் மொழிகள் திறந்து செந்தமிழில் அமிர்தம் கலந்து அதை மேடைகள் தோறும் பொழிந்து நல்ல மேதையாய் அமைந்திருக்கும் நடுவர்களே, சூப்பர்மா, மற்றும் எண்ணெய் எதிரணி ஆற்றல் மிகுந்த பேச்சாளர் பெருமக்களே, மற்றும் இந்த நகைச்சுவை பட்டிமன்றத்தை கண்டு கேட்டு கைதட்டி ரசித்துக் கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த சின்னவளின் சிறப்பான வணக்கங்கள். ரொம்ப குனியாத, சங்கடமா இருக்கும்ல, அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் ஆகாது. சரிமா, ரைட். என்ன பாடி உங்களை மாதிரியே நினைச்சிக்க நடுவர்களே. ஆனா இன்னைக்கு அருமையான தலைப்பு, வாழ்க்கை என்னும் திரைப்படத்தில் பெண்களுக்கு ஆண்கள் காமெடியனா அல்லது கதாநாயகனா. இதுக்கு முன்னால இப்படி ஒரு தலைப்பு நீ கேள்விப்பட்டிருக்கியா? நோ, கிடையவே கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு. ஆனா இவ்வளவு நேரம் 2 பேரை வந்து காமெடியன் 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 பேசிட்டு போனாங்க. ஆனா உண்மையிலேயே நடுவர்களே, நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேக்குறேங்க, நாங்க தான் உங்களை கதாநாயகனா பாக்கல, நாங்க தான் காமெடியனா பாக்குறோம்ல. உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? பேசாம கல்யாணத்துக்கு முன்னாடி கதாநாயகனா இருந்திருப்பீங்களா? அப்படியே இருக்க வேண்டியதானே. கடைசிவரை அப்படியே வாழ்க்கையை தள்ள வேண்டியது. யார் கல்யாணம் பண்ண சொன்னான்னு கேக்குறேன். கூறுகட்ட குக்கர்களா? அதானே. வந்த உடனே பேச்சு இவ்வளவு நேரம், அதுல அக்கா வந்து இவ்வளவு நேரம், காலையில எழும்பின உடனே புருஷன்கிட்ட பொண்டாட்டி இல்ல இல்ல இல்லன்னு சொல்லுவாளாம். புருஷன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல முடியும்னு கேக்குறேன்.
அரிசி டப்பா காலியா இருக்கு, அரிசி இல்ல, பருப்பு இல்ல, யார்கிட்ட சொல்ல முடியும்? பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சொல்ல முடியும். சும்மா வந்து பேச்சு இவ்வளவு நேரம் சொன்னா நல்லாவா இருக்கும்? காமெடி பீஸ்னு தெரியல. அதானே. ஆனா எவ்வளவுதான் காமெடியா இருந்தாலும் நாங்க தான் உங்களை கதாநாயகனா மாத்தி வச்சிருப்போம் நடுவர்களே. இப்ப எனக்கெல்லாம் காதல் திருமணம். சரி, நான் வேற யாருக்கு வாழ்க்கை எடுக்கலங்க, என் வாழ்க்கையில என் வீட்டுக்காரர் சொல்றேன் நடுவர்களே, அதுவே போதும். ஆனா உண்மையில எனக்கெல்லாம் காதல் திருமணம். சரி, காதல்னா காதல் உங்க வீட்டு காதலா எங்க வீட்டு காதலா அப்படி ஒரு காதல். ஆனா என் வீட்டுக்காரெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வேலைக்கே போக மாட்டாருக்கா, நிஜமாவே. இப்ப போறாரு. அவருக்கு வேலை என்ன தெரியுமா? காலையில 6 மணிக்கு தூங்கி முழிக்க வேண்டியது, குளிக்க வேண்டியது, கோயிலுக்கு போக வேண்டியது, சாமி கும்பிட வேண்டியது, ஸ்கூட்டி எடுக்க வேண்டியது, சித்ராவை சைட் அடிக்க வேண்டியது. ஓஹோ, நல்ல வேலை எல்லாம் பாத்துருக்கான். ஆமா, கரெக்டா 7:30 கரெக்டா சுத்தி வருவார் சார். பக்தியோட சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒன்ன சுத்தி இருக்கான். ஆமா, அந்த சாமியை பார்த்துட்டு இந்த சாமியை பாக்குறதுக்காக வருவார். சூப்பர் சூப்பர். ஆனா அப்படியே சுத்தி வருவார்ல, வரும்போது எனக்கு அப்ப வாலிப வயசு. அவருக்கு வண்டில உள்ள ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி போவேன் அவரை பாக்கிறதுக்கு. மான்குட்டி எந்த ஊர்ல இவ்வளவு தண்டிக்கு இருந்துச்சு? அது இப்பவும் இல்ல, அப்பவெல்லாம் கரெக்டா 50 kg தான். அப்படியே மான்குட்டி மாதிரி துள்ளி குதிச்சு ஓடி போவேன் தெரியுமா? அவரை பார்த்தாலே எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா? காதல் எந்தன் மீதில் வந்தால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது, கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. அப்படி லவ் பண்ணோம். ரெண்டு பேரும் மாடு மேய்ச்சலான்னு கேட்காங்க. யாரு? செல்வகுமார். ஆனா இப்படிதான் லவ் பண்ண நடுவர்களே. எங்க அப்பா பார்த்தாங்க, இந்த பையன் நம்ம பொண்ணு பின்னாலேயே சுத்திக்கிட்டு இருக்கான், பேசாம கல்யாணத்தை முடிச்சிருவோம், செலவு மிச்சம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. இல்ல, பிடிச்ச பையனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம்னு சொல்லி கல்யாணம் பண்ணி எனக்கு தந்தாங்க நடுவர்களே. கல்யாணம் முடிஞ்சது எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் என் வீட்டுக்காரர் அது வரைக்கும் காமெடியனா இருந்தாரு. அதுக்கு பிறகுதான் நான் கதாநாயகனா மாத்திருக்கேன். எப்படி தெரியுமா? ஒரு ஆப்பிள் எடுத்து என் வீட்டுக்கார கையில கொண்டு கொடுத்தேன். சூப்பர். அத்தான், இந்த ஆப்பிள கொஞ்சம் நறுக்கி தாங்கத்தான்னு கேட்டேன். இப்ப முதல் நாள் முதல் இரவு. ஆமா சார். இந்த ஆப்பிள கொண்டு வீட்டுக்காரர்ட்ட கொடுத்து நறுக்கித்தான் நீ கொடுக்க. ஆமா. சரிப்பா, நறுக்கி தாங்கத்தான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரர் போறியா ஆப்பிள தூக்கி வெளியே போட்டான்னு. ஏன்னா என்ன தூக்கி போட முடியாது, அதான் முடியாது. அப்பவும் நான் விடல. விடக்கூடாது. போட்டி, இதுக்கு முன்னாடி எனக்கு ஆப்பிள் நறுக்கிற வேலையா அப்படின்னாரு. அப்பவும் நான் விடல. விடக்கூடாது. அவ வீட்டுக்காரன்ட்ட கொடுக்க நீ போய் ஆப்பிள் வாங்குத. ஆனா அன்னைக்கு ஆப்பிள் இருக்க ஆரம்பிச்சவர் தாங்க. இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்டுல காய்கறி வெட்டுறது என் வீட்டுக்காரர் தான் தெரியுமா? இப்ப என் வீட்டுக்கார்ட்ட போய் உங்க வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேளுங்க, அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அம்பானி மாதிரி லைஃப், அம்பானி மாதிரி லைஃப், சித்ரா மாதிரி ஒய்ஃப் இருந்தாலே வாழ்க்கையே மகிழ்ச்சின்னு சொல்லுவார் நடுவர்களே. ஆனாலும் எங்க வாழ்க்கை எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? இரவுக்கும் பகலுக்கும் இனி என்ன வேலை, இதயத்தில் விழுந்தது திருமண மாலை, உறவுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம், உலகம் நமக்கு இனி ஆனந்த கோலம், இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை, இருவர் என்பதே இல்லை இனி நாம் ஒருவர் என்பதே உண்மை. இரவுக்கு பகலுக்கு
எப்படி இருக்கு? மகிழ்ச்சி நடுவர்களே. ஓ, என் வீட்டுக்காரர் இப்ப கதாநாயகரா இருக்கிறாரு, நான் கதாநாயகியா இருக்கேன். அம்மா அப்பதான் இப்படி பாட முடியும். ஆமா, அதுல உனக்கு வாழ்க்கை அனுபவிக்க தெரியுமா? தெரியுமா முதல்ல உனக்கு? நீ எல்லாம் பேசக்கூடாது. தெரியுமா? நடுவர்களே, நேரமே ப்ரோகிராம் முடிஞ்சல. ஆமா, நேரமே முடிஞ்சல. முடிஞ்சதுல 10:30க்கு வீட்டுக்கு போனே போயாச்சு. இல்ல. அந்த உங்க மனைவிக்கு தான் பாட்டு பாட தெரியாது. தெரியாதுல்ல. அது ஏதோ தெரியாம ராரா சரசுக்கு ராரானுச்சு. அவ்வளவுதான். நீ என்ன பெரிய தியாகராஜ பாகவதருக்கு தம்பியான்னு கேக்குற. அதானே. அங்க போய் நின்று தோம் தோம் தோம்னு பரதநாட்டியம் ஆடுக்கு. ஆ, அந்த மனைவி கிட்ட நேரமே போயாச்சுன்னா ஒரு காதல் பாட்டு பாட நடுவர்களே. ஆ. அந்த மனைவியை கூட எப்படி காதல் சொல்லணும் தெரியுமா? ஆ. பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். கண் வண்ணம் அங்கே கண்டேன், கை வண்ணம் இங்கே கண்டேன், பெண் வண்ணம் நோய் கொண்டு பாடுகிறேன். கண்ணம் இன்னும் மங்கை வண்ணம் இன்னும் கொஞ்சம் சொல்ல சொல்ல அள்ளி 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 தின்ன ஆசை இல்லையா? தார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேரி தொட்டு, தார் வண்ண கூந்தல் தொட்டு தேர் வண்ண மேரி தொட்டு, பூ வண்ண பாடம் சொல்ல எண்ணம் இல்லையா? பால் வண்ணம் பருவம் கண்டு தேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு பாடுகிறேன். அப்படி அம்மா, நீ சின்ன பிள்ளை, நீ வாட்டுக்கு பாலு மொரன்னு பாடிருந்த. அவரு என்ன செய்வாரு? ஐயோ பாவம், இவ்வளவு ஓட்டமா சீக்கிரம் பேசின உடனே. சரி, இருந்தாலும் பரவாயில்லம்மா. அங்க பால் வண்ணம் பருவம் கண்டு மேல் வண்ணம் விழிகள் கண்டு மான் வண்ணம் நான் கண்டு வாடுகிறேன். இது அவர் வயசுக்கு அடிக்க முடியும். நீ வாட்டுக்கு பாலு மோரு தேனு வாடுனா அவர் என்ன செய்வார்? சிறப்பு. நல்லா இருந்துச்சு. என்ன பண்ணது? காதல் பண்ணும்போது இப்படி வேகமா தான் பண்ணணும். நடுவர்களே, இப்ப எனக்கு டைம் குறவுங்க. நான் இதுக்கு ஆச்சாரம் இந்த போன் வந்து கீழே கிடந்திருக்கு. யார் போன்னு சொல்லி வாங்கி கொள்ளலாம். உனக்கு டைம் குறையா, நீ பேசு, நீ பேசு. நடுவர்களே, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேங்க. இங்க ஆண்கள பெண்கள குறைவாக இருந்தாலும் நிறைவாக ரசிக்கிறேன். அவங்க கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன். இந்த உலகத்துல தைரியசாலி யார்? யாரு? ஆண்களா அல்லது பெண்களா? ஆண்கள் தான். இதான் கேள்வி. ஆண்கள் தான். ஆண்கள் தான் தைரியசாலி சொல்றாங்க. கையை தூக்குங்க. தூங்க எல்லாரும் தான் தூக்குங்க. சும்மா உட்கார்ற ஆட்களை நீ தூக்க விடாது. சும்மா நீங்க ரிஜெக்ட். நீங்க ரிஜெக்ட் தான். மொத்தம் 6 பேர் தூக்கி இருக்காங்க. 6 பேர் தூக்கி இருக்காங்க. பெண்கள் தான் தைரியசாலின்னு சொல்றாங்க. கையை தூக்குங்க. ஆமா, ஏப்பா எப்படா, நாங்க எப்பவுமே மெஜாரிட்டி கொஞ்சம் கூடுதல் தான். ஒரு ஆளாவது கூடுதலா தான் இருப்போம். ஆனா உண்மையிலே இந்த உலகத்துல தைரியசாலி யார் தெரியுமா? ஆண்களை விட எங்க பெண்கள் தான் தைரியசாலி. கை தட்டுங்க, நல்லா ஜோரா கை தட்டுங்க. அப்பா அப்படியா? ஆமா. எப்படி எப்படின்னு கேளுங்க. எப்படிமா? உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுல? ஆமா, ஒரு தடவை ஆயிட்டு. எல்லாத்துக்கும் ஒரு தடவை தான். அப்ப சரிதான். பொண்ணு பார்க்க போனீங்களா? ஆமா, போனேன். எத்தனை பேரை கூட்டு போனீங்க? ஒரு 8 9 பேர் போனோம். 9 பேரை கூட்டு போய் பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க. ஆமா. பொண்ணு உங்களுக்கு பிடிச்சு போச்சுல? பிடிச்சு போச்சு. நிச்சயம் பண்ணதுக்கு எத்தனை பேரை கூட்டு போனீங்க? அது ஒரு 50 பேர் போனோம். 50 பேரை கூட்டு போய் நிச்சயம் பண்ணிட்டு வந்தீங்கல்ல? ஆமாமா. கல்யாணம் பண்றதுக்கு எத்தனை பேரை கூட்டு போனீங்க? அது ஒரு 600 பேர் வந்தான். 600 பேரை கூட்டு போய் அந்த அக்கா கழுத்துல 3 முடிச்சு போட்டு அந்த அக்கா உங்க வீட்டுக்கு கூட்டு வந்தீங்கல்ல? ஆமாமா. அக்கா பின்னால அக்கா எத்தனை பேரை கூட்டு வந்தாங்க? அவ மட்டும் தான் வந்தா. நாங்க சிங்கிளா தானே வர்றோம், பண்ணிங்க தானே கூட்ட கூட்டமா வருது. அப்ப தைரியசாலி யாருன்னு கேக்குற? பெண்கள் தான் தைரியசாலி. கை தட்டுக்கா. என்ன செல்வ மாதிரி இப்படி ஆகி போச்சு நம்ம நிலைமை. அவ ஒத்தியில வந்தாளா அல்ல அவ தங்கச்சியை கூட்டு வந்தாளாப்பா? மைக்க போடுற. நான் கேட்க, உங்களை யாரும் ஒத்தியில வர சொன்னா? உன் கூட பிறந்த அக்கா தங்கச்சியை கூட்டுவா, அல்லனா உன் கூட காலேஜ்ல படிச்ச பிள்ளைகளை கூட்டுவா. ஒன்னு யாரு சிங்கிளா வர சொன்னது? நாங்க எங்க அக்கா தங்கச்சியை கூட்டு வர மாட்டோம். முண்டகனை பார்த்தாலே தெரியாதா? திருட்டுதனம். நடுவர்களே, ஆனா இப்ப இன்னொரு கேள்வி கேக்குறேங்க. இந்த ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா? இதான் கேள்வி. ஏமா, இது ஆண்கள் மனசு பெருசா பெண்கள் மனசு பெருசா எனக்கு தெரியலம்மா. உங்களுக்கு தெரியாது? தெரியும். இப்ப ஆடியன்ஸ்டே கேப்போம். இந்த உலகத்துல ஆண்கள் மனசு தான் பெருசுன்னு சொன்னாங்க. கையை தூக்குங்கனே.
நீ இந்த கைய தூக்குன்னு அவங்க பிறகு சரி இருக்கட்டும். ஒரு 4 பேர் தூக்கி இருக்காங்க. பெண்கள் மனசு தான் பெருசு சொல்றாங்க, கைய தூக்குங்க. சரி நாங்க ஒரு 6 பேர் தூக்கி இருக்கோம். நீங்களும் மெஜாரிட்டி தான். ஆமா. ஆனா உண்மையிலே இந்த ஒரு கேள்வியில நான் ஆண்களுக்கு தான் சப்போர்ட். இந்த உலகத்துல பெண்கள் மனசை விட ஆண்கள் மனசு தான் பெருசு. நல்லா கை தட்டுங்கண்ணே. உண்மையிலே ஆண்கள் மனசு தான் பெருசு. ஏன்னு கேளுங்க. ஏன் தெரியுமா? பெண்கள் மனசு ஏன் சிறுசு தெரியுமா? கல்யாணம் முடியாத பொண்ணா இருந்தா அவ மனசுல அப்பா அம்மா இருப்பாங்க, கல்யாணம் முடிஞ்ச பொண்ணா இருந்தா புருஷன் இருப்பார். ஆனா இந்த ஆண்கள் மனசுல பொண்டாட்டியை தவிர பக்கத்து வீட்டுக்காரி, மேல் வீட்டுக்காரி, கீழ் வீட்டுக்காரி, டீச்சரு, சைடு வீட்டுக்காரி அத்தனை பேரையும் அடக்கி வச்சிருக்கனால தான் விடிய காலம் வெயிட் தாங்காம 3:30க்கு இதே டப்புன்னு வெடிச்சிருது. புரியுதா உங்களுக்கு? சித்ரா, என்ன ஆம்பளை மனசுக்கும் பொம்பளை மனசுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். என்னப்பா? நாங்க உங்க மனசுல உட்கார்ந்துருக்கோம், எந்த இடைஞ்சலும் கிடையாது, பிள்ளை பூச்சி மாதிரி உட்கார்ந்துருக்கோம். நீங்க எங்க மனசுல உட்காந்து உலக்கையை கொண்டு குத்த மாதிரி நங்கு 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 நங்குன்னு குத்துதியே. அதான் அதிகாலையில் 3 மணிக்கு ஆம்பளைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. இன்னும் அதை விட சிம்பிளா சொல்ல போனா ஆம்பளை மனசுக்கும் பொம்பளை மனசுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். ஆம்பளை மனசு வந்து அரசாங்க ஆஸ்பத்திரி மாதிரி. என்னன்னு சொல்ல போனா இந்த இப்படி காந்தி மைதானம் மாதிரி, யாருனாலும் வரலாம், யாருனாலும் போகலாம், உள்ள என்ன நடக்குன்னு தெரியும். பொம்பளை மனசு வந்து அப்போலோ ஆஸ்பத்திரி மாதிரி, என்ன நடக்கு ஏது நடக்குன்னு எவனுக்கும் தெரியாது. கூட்டிட்டு வாங்க தூக்கிட்டு போங்கன்னு அனுப்பிடுவோம். உண்மையிலே நான் ஒத்துக்குவேன், எங்க பெண்கள் மனசு அப்போலோ ஹாஸ்பிட்டல் மாதிரி தான். ஏன் தெரியுமா? நாங்க ஒருத்தரை நினைச்சிட்டோம்னா சாகுற வரைக்கும் அவங்க கூட தான் எங்களுக்கு வாழ்க்கை நடுவர்களே. உங்களை மாதிரி இந்த மைதானத்துல என்னெல்லாம் இருக்கு, மனசு மட்டுமா இருக்கும், நம்ம சேர் இருக்கு, சவுண்ட்ஸ் இருக்கு, என்னெல்லாம் இருக்கு பாருங்க, அவ்வளவு குப்பையும் இருக்கும். சரியா? ஆமா. ஆனாலும் எங்க மனசு எப்படிப்பட்ட மனசு தெரியுமா? சொல்லுமா. உசிர் என்னோட இருக்கையிலே நீ மண்ணோடு போவதெங்கே, அட உன் ஜீவனில் நான் இல்லையா, கொல்ல வந்த மரணம் கூட குழம்புமையா, குறுக்கு சிரித்தவளே என்ன குங்குமத்தில் கரைச்சவளே, நெஞ்சில் மஞ்சள் தேய்ச்சி குடிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுதாயே, கொலுசுக்கு மணியாக என்ன கொஞ்சம் மாற்றுதாயே. எவ்வளவு இனிமையா இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க என்னைக்கா காமெடியா நினைச்சு ஏதாவது காமெடி பண்ணிட்டு இருக்கோமா? கிடையாது நடுவர்களே. ஆனா என் வீட்டுக்காரலாம் ஃபாரின்ல இருக்கிறார். அப்படியாம்மா? தெரியும்ல உங்களுக்கு? ஆமா எனக்கு தெரியும். ஃபாரின்ல இருக்கிறார். போன ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஊருக்கு வந்தார். நாலு கிழமை எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியாமா? வேற அவர் வந்தா எனக்கு மறக்குமா? நீங்க சூப்பர் சூப்பர்மா. நானே எப்போ வருவாருன்னு தானே இருப்பேன். ஜூன் மாசம் 16ஆம் தேதி ஊருக்கு வந்தாருக்கா. சரி. வந்த உடனே சொன்னாரு, சித்ரா நம்ம 2 பேரும் கன்னியாகுமரியில கண்ணாடி பாலம் போட்டிருக்காங்க, நம்ம 2 பேரும் பாலத்தை போய் பார்த்துட்டு வருவோண்டி அப்படின்னு சொன்னாரு. சரியா? நான் உடனே என் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், அப்ப நம்ம கார்ல போக மாட்டான் அப்படின்னு கேட்டேன். சரி. கார்ல போய் எனக்கு போர் அடிக்குது, நம்ம 2 பேரும் ஆக்டிவா ஸ்கூட்டர்ல போவோம்னு சொன்னாரு. சரி. 2 பேரும் உடனே ஆக்டிவா ஸ்கூட்டர்ல அவர் அப்படியே ஹெல்மெட் எடுத்து தலையில வச்சுட்டு ராஜா மாதிரி ஏறி உட்காந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணார் நடுவர்கள். ஒரு ஸ்கூட்டில 3 பேரா போனியா? 2 பேர் தானோ? நாங்க 2 பேரும் தான். எங்க 2 பேரும் கரெக்டா இருக்கும், ஃபிட்டிங்கா இருக்கும். சரிமா, ரைட். அங்கிட்டு இங்கிட்டு அசையாம போவோம். ஆமா. 2 பேரும் அப்படியே எங்க ஊர்ல இருந்து சுசீந்திரத்துல உள்ள ஆனப்பாலத்தை நோக்கி வண்டி போகுது. யானையே யானைப்பாலத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தவன் சொல்லி. அப்படியெல்லாம் இல்ல. ஆனப்பாலத்துல வண்டி போச்சா எப்பவுமே சுசீந்திரம் வந்தவங்களுக்கு தெரியும், ஆனப்பாலத்துல ஹெல்மெட் வைக்காதவங்களை பிடிக்கிறதுக்காக போலீஸ்காரங்க எப்பவுமே நிப்பாங்க. என் வீட்டுக்காரரு போலீஸ்காரங்களை பார்த்ததும் வண்டி ஆஃப் பண்ணி போட்டார் நடுவர்களே. ஏன் அப்படி? நானும் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அத்தா நீங்க ஹெல்மெட் வச்சிருக்கீங்க, உங்களை பிடிக்க மாட்டாங்க, நீங்க போங்கத்தான் அப்படின்னு சொன்னேன். சரி. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் ஒன்ன கூட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி போறேன், என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கடி அப்படின்னாரு. நானும் ஏன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கூட்டிக்கிட்டு போலீஸ்காரங்க முன்னாடி போயாச்சுன்னா இந்த 90 கிலோ சந்தன கட்டையை எங்கடா கடத்திட்டு போறேன்னு சொல்லி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க நடுவர்களே. ஏன் உனக்கு என்னாச்சு? உனக்கு என்னன்னு கேக்குறேன். ஆனால அவர் அப்படி சொல்லும் போது எவ்வளவு மகிழ்ச்சி தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம். சொந்தம் பந்தம் என்னை தாளாட்டும் தருணம், சொர்க்கம் சொர்க்கம் நம்மை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீ ஆட வரணும், பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்து விடு, என் மனசு காணாத மன்மத வானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து விடு, அன்பே
எங்க இதுலயே நான் இவ்வளவு குண்டா இருக்கம்லக்கா, நான் குண்டா இருந்தாலும் அழகா இல்லையாக்கா? நல்லா தானே இருக்கேன். ஆனா என் வீட்டுக்காரர் இப்படிதான், நீ குண்டா இருக்கடி, உன் உடம்ப கொஞ்சமாவது குறை அப்படின்னு இருக்கா. ஒரு மாசம் வந்து இருந்துகிட்டு அவரு பண்ணக்கூடிய வேலையை பத்தி எல்லாம் வா வாக்கிங் போ வாக்கிங் போன்னு என்ன விரட்டினா இருக்கா. நானும் யாருக்கும் தெரியாம விடிய காலம் 4 மணிக்கு நடுவர் யாருக்கும் தெரியாம தான் போனியோ. ஆமா, விடிய காலம் 4 மணிக்கு எங்க வீட்டு மொட்டை மாடியில கஷ்டப்பட்டு நடந்தேங்க. 6 மணி வரைக்கும் நடப்பேன். 6 மணி வரைக்கும் 1 மாசம் நடந்திருக்கேங்க. என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், அத்தான் 1 மாசம் கஷ்டப்பட்டு நடந்திருக்கேன், என் உடம்புல ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு கேட்டேங்க. அவரு என்ன சொன்னார் தெரியுமா? உன் உடம்புல எல்லாம் ஒரு மாற்றம் தெரியலடி, வீடுதான் 2 அடி இறங்கி இருக்குன்ட்டாருக்கா. அவருதான் எங்களை காமெடியா பாக்குறாரே தவிர நாங்க என்னைக்கா காமெடியா பாக்குறோமா? எவ்வளவுதான் தவறுகள் பண்ணினாலும் நாங்க அந்த கணவனுக்காக விட்டு கொடுத்து வாழ்றோம் பாத்தீங்களா, அதுதான் எங்க பெண்கள் நடுவர்களே. எங்க அக்கா குடிய பத்தி சொன்னாங்க, அந்த ஒன்னே சொல்லி முடிச்சிடறேன். குடிய பத்தி சொன்னாங்க. இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் குடிகார கணவன் கூட நம்ம வாழ்ந்துகிட்டு தான் இருக்கோம். இந்த குடிகார கணவன்கள் பண்ணக்கூடிய அட்டூழியத்தை பாத்தீங்கன்னா உண்மையிலே அப்பந்தான் அவரு காமெடியன். அதுல எங்க வீட்டு பக்கம் ஒரு குடிகாரன் இருக்காரு. இதே மாதிரி ஒரு பெரிய கிரவுண்ட் எங்க ஊர் முத்தாரம்மன் கோயில் முன்னாடி இருக்குங்க. பக்கத்துல ஒரு நாய் படுத்திருந்து இவரு நல்ல போதையில அந்த நாய்கிட்ட போய் படுத்துட்டாரு. இந்த மனுஷன் அந்த நாய்கிட்ட படுத்தோம்னா நாய் என்ன பண்ணி தெரியுமா? தள்ளிப்படு தள்ளிப்படு. இவரு நாய்கிட்ட, யா நாய என்ன தள்ளிப்படு தள்ளிப்படுங்கிற, குடிச்சிருக்கிறது நீ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் பொண்டாட்டி வருவா, வந்ததும் குடிகார நாயன்னு என்னைய சேர்த்து திட்டுவா, நீ தள்ளிப்படு. ஒரு நாய் கூட உங்களுக்கு மரியாதை தெரியலையே. அந்த இடத்துலயே போதையில இருக்க கணவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அந்த போதையை இறக்கி அவரையும் கதாநாயகனாக மாற்றுவதுதான் எங்களுடைய பெண்கள் நடுவர்களே. நாங்க என்னைக்கா காமெடியை நான் பாத்துருக்கோமா உங்களை? எவ்வளவுதான் குளத்துல நிறைய தண்ணி இருந்தாலும் அந்த குளத்துக்கு குருவிக்காக நிறைய பறவைகள் வரும். ஆனா குளத்துல தண்ணி வத்திடுச்சுன்னு வைங்களா, கடைசி வரைக்கும் ஆம்பல் மட்டும்தான் இருக்குங்க. இதே மாதிரி ஒரு கணவன் கிட்ட பணம் காசு நிறைய இருக்கும் போது அவங்க சொந்தம் பந்தம் எல்லாரும் வருவாங்க. ஆனா அந்த பணம் காசு அழிஞ்சு போச்சுன்னு வைங்களா, அந்த கணவனுக்காக கடைசி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் மனைவிங்கிற ஜீவன் மட்டும்தான் நடுவர்களே. அந்த மனைவி என்னைக்குமே கணவனை காமெடியனாக பார்க்க மாட்டாள். அவளுக்கு அவன் எப்பொழுதுமே கதாநாயகன் தாங்க. அதனால்தான் சொல்லுவான், அந்த மனைவிங்கிறவ அந்த ஒரு ஜென்மத்துக்கு கிடையாது நடுவர்களே, 7 ஜென்மத்துக்கு அவதான் மனைவி. அழகா கவிஞர் சொல்லுவான் பாருங்க, 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது, கல்யாணமே ஒரு தெய்வீகமே, சம்சாரமே அதன் சங்கீதமே, ஒரு வானம் நிலவு பிரிந்து வாழுமா, 7 ஜென்ம பந்தம் மனைவி என்பது, இதில் நீ வேறு நான் வேறு யார் சொன்னது. எனவே வாசிக்க தெரிந்தவர்களுக்கு தான் தெரியும் வீணையின் அருமை, நேசிக்க தெரிந்த பெண்களுக்கு தான் தெரியும் கணவனின் பெருமை என்று சொல்லி, வாழ்க்கை என்ற திரைப்படத்தில் பெண்களுக்கு ஆண்கள் காமெடியன் அல்ல, கதாநாயகனே கதாநாயகனே என வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை, அற்புதம், அழகு, நல்ல பேச்சு. நேரம் குறைவா இருந்தாலும் கூட சொல்ல வந்த கருத்துக்களை நறுக்குன்னு சொல்லிட்டார். ஆலம் போல் வேலம் போல் ஆலம் விழுந்து போல் மாமன் நெஞ்சில் நான் இருப்பேனே, ஆலம் போல் நண்ட போல் நானும் பொழுது போல் நானும் அங்கு நின்றிருப்பேனே. நாங்க எங்க கணவன்மாரை எல்லாம் கதாநாயகனா தான் சார் நினைக்கும். எப்படி சார், என்னைக்கு சார் காமெடியா நான் நினைச்சோம். நல்ல அன்புக்குரிய பெரியோர்கள், ஏறத்தாழ ஒரு 3.5 மணி நேரங்களாக இந்த நகைச்சுவை சிந்தனை இசைப்பாட்டு மன்றம் இந்த இடத்திலே மிகச்சிறப்பாக நடைபெற்று நமது கோவில்பட்டி யோகீஸ்வரர் உறவின் முறை சங்கத்தை சார்ந்தவர்கள் 83வது ஆண்டாக நடத்துகிற இந்த கார்த்திகை 2வது வார சோமவார திருவிழாவிலே ஒரு நிறைவு கட்டத்தினை எட்டியிருக்குது. இந்த பக்கம் 2 பேர் சார், வாழ்க்கை என்கிற திரைப்படத்துல என்னைக்கும் ஆண்கள் கணவன்மார்கள் காமெடியனா தான் சார் இருக்கான். ஆனா அதுக்காக நாங்க வருத்தப்படலை. காமெடியன் இல்லாத திரைப்படம் என்னைக்காவது நல்லா இருந்திருக்கா? இல்லையே. கதாநாயகன் மட்டும் இருந்தா அந்த திரைப்படம் வெற்றி அடையுமா? காமெடியனும் வேணும். நாங்க காமெடியனா இருக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனா காமெடியனா எங்களை இந்த பொம்பளை ஆக்குதாளே, ஒரு நாளாவது கதாநாயகனா நினைக்க மாட்டேங்காளே அப்படின்னு வருத்தப்படுறோம் சார்னு இவங்க 2 பேர் சொல்லியிருக்காங்க.
இவங்க 2 பேரும் ஒரு காலத்திலையும் நினைக்கல சார், ஒரு காலத்திலையும் நினைச்சது. ஒரு அறைக்குள்ள வேணா ஒரு அறை விட்டு நாங்க சண்டை போடுவோமே ஒழிய வீட்டுக்கு வெளியே ஒரு காலத்திலையும் கெட்டின புருஷனை நாங்க விட்டு கொடுத்தே. தண்ணி அடிச்சுட்டு வந்தா கூட ஏதோ சாப்பிடாம மாத்திரையை போட்டாரு, தலை கிறக்கத்துல இருக்காரு அப்படின்னு கூட்டிட்டு வர்ற மனைவி என்னைக்கு சார் காமெடியை நான் பாப்பான்னு இவங்க 2 பேர் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னவோ இவங்க 2 பேர் பேசுனதை பார்த்தா இவங்க சொன்னதுதான் சரின்னு படு. நல்ல கட்டிய கணவனை மதிப்பதில்லை, பெற்ற குழந்தைகளை சரிவர பேணி வளர்ப்பதில்லை, வீண் ஆடம்பர மோகம். மஞ்சள் தேய்ச்சி குளிச்சா வெயில்ல போகும்போது கொஞ்சம் வெயில் மேல பட்டு புது நிறமா தெரிவேன். ஃபேர் அண்ட் லவ்லி 6 வாரத்தில் சிகப்பழகு, மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. 6 வாரம் இல்லை, 6 மாசம் ஆனாலும் நீ கருப்பாத்தான் இருப்ப. கேட்க மாட்டேங்காளே. கணவனின் வரவறிந்து செலவு செய்ய மாட்டேங்காளே. இவளால எல்லாம் நான் கடன் வாங்க வேண்டியிருக்கு, இவளால எல்லாம் நான் கூடுதலா பணம் வாங்கி லஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அரசு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்படாதா? பக்கத்து வீட்டுக்காரி ஆங்கில பள்ளிக்கூடத்தில் சேர்க்கான்னு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில் சேர்த்து என்ன கடனாளி ஆக்கி, தான் வீட்டு உறவு வந்தா ஒரு மாதிரி, என் வீட்டு உறவு வந்தா ஒரு மாதிரி, கெட்டின புருஷனோட ஆத்தா மாமியால மதிக்கதில்லை, இப்படி நிறைய குற்றச்சாட்டு. இவங்க சொல்லாங்க, சார் எங்க குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளையும் விட்டு விட்டு நீதான் ஆதாரம் என்று வருகிறோமே, அதுக்கு உண்மையா நீ என்னைக்காவது நடந்திருக்கியா? இவங்க கேள்வியாதான். பெற்ற தாய், பெற்ற தகப்பன், உடன் பிறந்த உறவுகள் எல்லாரையும் விட்டுட்டு உன்னைத்தானே சார் நான் முழுமையா நம்பி வரேன், நீ அதுக்கு உண்மையா இருக்கியா? இல்லையே. அப்ப நீ அப்படி உண்மை இல்லையா அப்படின்னு தெரிஞ்சும் கூட உன்னை கடைசி வரைய நாங்க விட்டு கொடுக்காம வாழுறோமே, அப்ப நாங்க தானே சார் பெருசு. ஒரே ஒரு செய்தி சார், இந்த உலகத்துல ரொம்ப பெரிய கஷ்டம் என்னன்னா, இளம் வயதிலே கணவனை இழந்து வாழுகிற மனைவியும், வயதான காலத்திலே மனைவியை இழந்து வாழுகிற கணவனும் படுகிற துன்பம் தான் அந்த உலகத்திலே மிகப்பெரிய துன்பம். 60 வயசுக்கு மேல கட்டிய மனைவி இல்லாம ஒரு ஆண்மகன் தனிமையில தன்னுடைய வாழ்நாள்ல ஒரு நாளை கூட கழிப்பதற்கு அவன் படுகிற பாடு இருக்க, அடேங்கப்பா. பழம் பாடல் ஒண்ணு சொல்லிச்சு, தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உடன்பிறப்பால் தோல்வலி போம், மாய வாழ்வு உற்றாரோடு போம்னா. தாய்க்கு பிறகு வாய்க்கு ருசியா நல்ல சாப்பாடு ஒரு ஆம்பளை கிடையாது. என்ன இருந்தாலும் அம்மா அம்மா தான், அவ கை ருசி கிடைக்காது. தந்தையோடு கல்வி போம், பெத்த தகப்பம் போயிட்டாம்னா அந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளையா ஆயிடுவான், குடும்ப பொறுப்பு இவன் தலையில விழுந்துரும், மேற்கொண்டு படிக்க முடியாது, படிப்பு போயிடும், வேலைக்கு போய் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். சேயோடு தான் பெற்ற செல்வம் போம். பெத்த பிள்ளையால ஒரு தகப்பனுடைய நல்ல பேரு இருக்கிறதும் போறதும் தீர்மானிக்கப்படும்னா. தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உடன்பிறப்பால் தோல்வலி போம். கூட பிறந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இருந்தா ஒரு ஆபத்து காலத்தில் நம்ம கூட வந்து இன்பத்திலும் துன்பத்திலும் துணையாக நிற்பான். மாய வாழ்வு உற்றாரோடு போம்னா. இந்த உலகத்துல ஒரு மனுஷனா பிறந்தா உறவுகளோடு சேர்ந்து வாழணும் சார். தனியா 7 ஏக்கர்ல ஒரு தனி பங்களா கட்டிட்டு ரூமுக்குள்ள புருஷன் முண்டாட்டி ஒத்தியில உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்னா? நல்லா கவனிக்கணும். தாயோடு அறுசுவை போம், தந்தையோடு கல்வி போம், சேயோடு தான் பெற்ற செல்வம் போம், உடன்பிறப்பால் தோல்வலி போம், மாய வாழ்வு உற்றாரோடு போம்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவான் சார், பொற்றாலியோடு இவ யாவும் போம்னா. கெட்டின பொண்டாட்டி போயிட்டான்னா மேல சொன்ன அத்தனையும் எவ்வளவு சிறப்பு மகிழ்ச்சியை தருமோ அது அத்தனையும் போனதற்கு சமம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே தாயை காட்டிலும் உயர்ந்தவளாகவும் தந்தையை காட்டிலும் சிறந்தவளாகவும் பெற்ற பிள்ளை உடன்பிறப்பு உறவு இவை எல்லாவற்றையும் காட்டிலும் உன்னதமானவளாகவும் இருக்கிற ஒரு மனைவி என்பவள் எப்படி சார் தான் கட்டிய கணவனை காமெடியனா நினைப்பா? கண்டிப்பா நினைக்க மாட்டா என்கிற கருத்தை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது இன்றைய சூழ்நிலையில் மட்டுமல்ல, என்றைய சூழ்நிலையிலும் வாழ்க்கை என்னும் திரைப்படத்திலே மனைவிக்கு கணவன் காமெடியன் அல்ல, கதாநாயகனே 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 என்பதை தீர்ப்பாக சொல்லி அருமையான வாய்ப்பினை வழங்கிய நம்முடைய கோவில்பட்டி யோகீஸ்வர உறவின் முறை சங்கம் நடத்துகிற அருள்மிகு ஸ்ரீ செண்பகவல்லி அம்மன் உடனுரை அருள்மிகு ஸ்ரீ பூவனநாத சுவாமி திருக்கோயிலுடைய 83ஆம் ஆண்டு கார்த்திகை 2வது சோமவார நிகழ்ச்சியை இந்த மண்டபப்படியை வெகு அருமையாக நடத்தி கொண்டிருக்கிற
கோயில்பட்டி யோகீஸ்வரர் உறவின்முறை சங்கத்தை சார்ந்த தலைவர் மரியாதைக்குரிய ஏ கோமதிராஜ் அவர்களுக்கும், செயலாளர் எஸ் வெயிலுமுத்து அவர்களுக்கும், பொருளாளர் ஆர் கண்ணன் அவர்களுக்கும், ஏனைய துணைத் தலைவர், துணை செயலர், ஆலோசகர், சட்ட ஆலோசகர், கணினி உதவியாளர் ராஜா, நிர்வாக குழு உறுப்பினர் மற்றும் யோகீஸ்வரர் சமுதாயத்தை சார்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அருமையான நிகழ்ச்சிக்கு ஒலி அமைத்தந்திருக்கிற அன்பு சக்கர சகோதரர் கோயில்பட்டி மாநகருடைய ஒலி சக்கரவர்த்தி ஸ்ரீ சரஸ்வதி சவுண்ட் சர்வீஸ் அவர்களுக்கும், பாதுகாப்பு வழங்கிய காவல்துறையினருக்கும், இந்த நிகழ்ச்சி இதுகாரம் நேரில் கண்டு கேட்டு ரசித்த உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம்.